அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தேவாசிரிய மண்டபத்தில் நிகழ்ந்து வருகின்ற இந்த ஞான வேள்வியில் இன்றைய நாள் நட்சத்திரம் நம்முடைய காரைக்கால் அம்மையாரை ஒட்டி தொடங்கிவிட்டது. ஆதலினாலே நாளை திருவாலங்காட்டில் இருந்தாலும் இன்றைக்கு தொடக்க நாளை அடிப்படையாக கொண்டு நம்முடைய ஆலயத்தில் காரைக்கால் அம்மையார் குருபூசனை நிகழ்ந்திருப்பதனால் சிவப்பிரகாசத்தை இந்த உலகிற்கு முதலில் காட்டிய காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை இன்றைக்கு நாம் இணைத்து சிந்திக்க இருக்கின்றோம். சிவப்பிரகாசம் என்று சொன்னாலே அது அற்புதம் என்பதாக முதலில் பெயர் கொடுத்தவர் காரைக்கால் அம்மையார். பிரகாசம் என்பதற்கு தொடக்கத்திலேயே அற்புதம் என்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தியவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அவர்தான் ஞானத்து ஒருமையின் உமைகோன் தன்னை அற்புத திரு அந்தாதி பாடினார் என்று சேக்கிழார் கூறுகிறார். அந்தாதி என்பது ஆதி சொல் அந்தமாக மாறுகிற ஒரு பாடல் அமைப்பு என்பது உங்களுக்கு தெரியும். அது பற்றி ஒன்றும் குறையில்லை. ஆனால் அந்தாதி மூலமாக வெண்பா அமைப்பில் நீதி இலக்கியங்களுக்கு பிறகு சிவ பரம்பொருளை 100 பாடல்களில் காட்டிய ஒரு பெரிய அற்புதம்தான் அற்புத திரு அந்தாதி. இதில் ஒரு குறிப்பு என்ன என்றால், அற்புதம் என்ற சொல்லும் பிரகாசம் என்ற சொல்லும் ஏறக்குறைய ஒரே பொருளை உடைய சொற்கள் என்பதாக நாம் எண்ண வேண்டும். ஏனென்றால் இந்த பிரகாசமாக தெரிவருகின்ற ஒரு கடவுள் அனுபவத்தை தான் அற்புதம் என்பதாக காரைக்கால் அம்மையார் சொன்னார். அதற்கு பிறகு அந்த பிரகாசம் என்பதை காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு ஜோதி என்பதாக அண்டம் 6 இருள் ஊடு கடர்ந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சொருள், அது ஒன் சுடர் என்று சொன்னார்கள். அது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்பதாகவே மாணிக்கவாசக பெருமான் அறிமுகப்படுத்துகிறார். இந்த அற்புதமாக, அதாவது நெருப்பு இல்லாமல் தெரிகிற ஜோதி முதல்ல அற்புதம், அதுக்கு பிறகு அது ஒன் சுடர் என்பதாக, அதற்கு பிறகு ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி என்பதாக, அதற்கு பிறகு அருட்பெரும் ஜோதி என்பதாக நமக்கு அது அடையாளம் காட்டப்பட்டது. அதைத்தான் சாஸ்திரம் என்று வரும்பொழுது பிரகாசமாக இருக்கிற சிவம் என்பதாக நாம் அதை அனுபவிக்கிறோம். சிவப்பிரகாசம், அது அந்த உளம் ஆன பெருவெளி, அந்த அனுபவம்லாம் நாம் கொஞ்சம் இந்த வேத உபநிடதங்களுடைய விளக்கம் எப்படி வருகிறது என்பதை சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனால் காரைக்கால் அம்மையார் தான் அந்த முதல்ல சிவப்பிரகாசத்தை நமக்கு காட்டினவங்க. அதனால நம்ம முதல்ல சிவப்பிரகாசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இவரை வச்சு தானே தொடங்கணும், கண்ணப்ப நாயனார் குரு பூஜை வச்சு தானே தொடங்கணும். அப்போ சிவப்பிரகாசம்னா அது ஒளி இல்லை, அதனுடைய தன்மை அன்பு அப்படிங்கிறது நமக்கு அந்த நாளை வச்சு நம்ம அன்னைக்கு பேசணும். அதுதான் அற்புதம், அதுதான் நமக்கு கடவுள் என்பதாக காரைக்கால் அம்மையார் காட்டும்போது அவங்க கூட அந்த பாடல்ல அந்த அற்புத திருவந்தாதினுடைய கடைசி பாடல் 100வது பாடல்ல சொல்லும்போது
பேராத காதல் பிறந்து 101, அதாவது 100க்கு பிறகு அந்த இது கடவுள் அந்த வாழ்த்தோட நம்ம சேர்த்து இணைக்கிறது. அதுலதான் பேரன்பே இன்னும் பெருக்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அற்புதத்தை அடைவதற்கான ஒரு விஷயம், அற்புதத்தின் தன்மை, அந்த மாதிரி அமைத்து கொடுத்தவரும் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார், அதே மாதிரி கண்ணப்ப நாயனார், இவங்க எல்லாம் ஏறக்குறைய நீங்க ஒரு பகுதி நம்ம திருவாலங்காடு, அதாவது அனுபவ வகையில் திருவாலங்காட்டுக்கு பிறகு அப்படியே நேராக நீங்கள் ஒத்தப்பி நாட்டுக்கு அந்த என்னது அது காலத்தி மலைக்கெல்லாம் போயிடலாம். அங்கேருந்து ஒரே நேரு தான் அந்த மலை. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன காலத்திக்கு பிறகு தான் மற்ற அதை சுற்றி இருக்கிற என்னது மலை நாடுகள்லாம் நம்ம திருக்கோவில் அனுபவம்லாம் காலத்திக்கு பிறகு தான். இதில் என்ன செய்தி இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்கால் அம்மையார் விஷயத்துக்குள்ள அற்புதம் என்பதாக கடவுளை அனுபவித்து அடையாளங்காட்டிய அம்மையாருடைய வரலாற்றுக்குள்ள அந்த அனுபவம் பற்றிய ஒரு அடிப்படைகளை கொஞ்சம் நாம் சிந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு. உங்களுக்கு தெரியும், காரைக்கால் அம்மையார் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதனால காரைக்கால் அம்மையார் வரலாறுல எத்தனை மாங்கனி இருந்ததுன்னு கேள்வி கேட்ட உடனே எத்தனை சொல்லுவீங்க? 4 மாம்பழம். ஆமா, அது சொன்னீங்கன்னா காரைக்கால் அம்மையார் வரலாறு நல்லா தெரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். முதல்ல 2 அவன் கொடுத்து அனுப்புறான்ல, அதுல 1 அடியாருக்கு போட்டுறாங்க, 2வது 1 அவன் சாப்பிட்றான், இன்னொன்று கொண்டு வாங்குறான், 3வது கடவுள் கொடுக்குறார். இது நல்லா இருக்குதுன்னு உடனே உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மையை சொன்ன பிறகு அது உண்மையான்னு பார்க்கணும், இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு வாங்குறான், இன்னொரு மாம்பழத்தை வாங்கி கொடுக்குறாங்க, அது காணாமல் போயிடுது. மொத்தம் 4 மாம்பழம் காரைக்கால் அம்மையார் வரலாறுக்குள்ள வரும். குறைஞ்சது 4 மாம்பழம். நீங்கள் அதுக்கு மேலே எத்தனை சொல்ல விரும்பினாலும் உங்கள் இஷ்டம் அது. ஆனால் குறைஞ்சது 4 மாம்பழம். அதில் 2 மாம்பழம் இந்த ஒரு நில உலகத்தில் விளைஞ்சது, 2 மாம்பழம் அருள் உலகத்தில் விளைஞ்சது அப்படின்னு உங்களுக்கு அதை ஏன் இது கொஞ்சம் வரலாறு சுவையாக இருக்குங்கிறது வேற. இந்த காரைக்கால் அம்மையார் வரலாற்றை தப்பாக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இந்த சைக்கலாஜிக்கலாக ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிஹெச்டியை வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் அவர் அதை நிறுத்தி வேறு மாதிரி அதை மாற்றினாங்க அப்படின்னு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி போனவங்களுக்குலாம் தெரியும். அங்கே ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கிறார், வாணிதாசன் பையன். அவர் இந்த மாங்காத்தனமாக ஒரு சைக்காலஜி ஒன்று பேசுவாங்க, ஃப்ராய்டு சைக்காலஜியை வச்சு. அது மாதிரி காரைக்கால் அம்மையார் மாம்பழம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவன் தப்பாக சொல்லி கொடுத்து அந்த பையனை இதை பண்ணி அவன் பிஹெச்டி நிறுத்தினாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக பாண்டிச்சேரி முழுக்க சைவாடியார்கள்லாம் அதை தடை பண்ணியிருக்கிறாங்க, தெரியுமா? அது இத்தனைக்கும் அவர் அந்த ஆராய்ச்சி பண்ணவர் நம்ம பேசுறதில்ல, ஆனால் அவர் என் கிளாஸ்மேட்டாக இருந்தவர் தான் மயிலத்தில் நான் படிக்கும்போது. அப்புறம் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு என்னன்னு எனக்கு இப்போ தான் போன மாதம் பாண்டிச்சேரி போயிருந்தப்போ தான் கொஞ்சம் விவரமாக சொன்னாங்க. அதுக்கு காரணம் அந்த வாத்தியாரையும் எனக்கு அப்புறம் பார்த்தேன். அந்த இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, மனநிலை ரீதியாக விளக்குறவங்க இருக்கிறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் அவங்களும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தானே. இந்த மனவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க இது சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் இந்த தத்துவம்லாம் படிக்கிறீங்கல்ல, அதில் ஒரு சின்ன முறை ஒன்று இருக்குது, தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னென்னா, இந்த சயின்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து நார்மட்டிவ் சயின்ஸுன்னு பேர் இருக்குது. நார்மட்டிவ் சயின்ஸு, ஃபார்மட்டிவ் சயின்ஸுன்னு பிரிப்பாங்க. ஃபார்மட்டிவ் சயின்ஸ்னால் ஃபிலாசபிலாம் வந்துடும். இந்த நார்மட்டிவ் சயின்ஸு அப்படிங்கிறது இப்போ நம்ம பௌதிகம் உலகத்தில் படிக்கிறோம்ல, இதெல்லாம் இந்த முறையாக இது இப்படி வருது, இதில் தயிரில் அது பாலில் புற ஊற்றினா தயிர் வருதுங்கிறது சயின்ஸு. நம்ம செய்கிறதும் சயின்டிஃபிக்காக செய்கிறோன்னு பேர். அது என்ன வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் கொடுப்பாங்க. இது இந்த கரைசலுக்கு இதுக்கு வந்து டார்டாரிக் அமிலம், என்னது என்ன அமிலம் அது தயிரில் இருக்கிறது, டார்டாரிக் அமிலமா, சிட்ரிக் இது சிட்ரிக் எலுமிச்சம்பழத்தில். அப்புறம் வந்து இந்த மாதிரி பேர் வைப்போம். தயிர் தான் அது, அதுக்கு பேர் வைக்கிறது சயின்டிஃபிக்காக பேர் வைப்பாங்க. இது நீங்கள் தயிர் காய்ச்சறது, தோசை சுடுறது எல்லாமே சயின்ஸ் தான். அவன் சயின்ஸில் ஒரு பேர் வைப்பான், இது செஞ்சால் இது வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்கல்ல. இப்போ எட்டி பழத்தை எல்லாரும் சாப்பிட்றது கிடையாது இல்லை, ஆனால் எட்டியும் மருந்துக்கு சாப்பிடுவாங்கல்ல, அதை முறையாக பயன்படுத்தி சாப்பிட்றதுக்கு இல்லை, அதுக்கு பேர் தான் சயின்ஸு. இது செய்தால் இது வரும் என்று தெரிந்து செய்தால் அதுக்கு பேர் சயின்ஸ்.
இது தந்தா இது வருதா இல்லையான்னு சரியா தெரியாது. அதனால அது பிலாசபி. சரியா சொல்ல முடியாது. இப்போ வந்து சரியா சொல்றீங்கன்னா அது எப்போ சொல்ல முடியும்? இப்போ வந்து நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு செல்போன் வச்சுட்டு நம்ம பேசுறோம்ல, அதுக்கு முன்னாடி பேஜர் வச்சுருந்தாங்க. செல்ஃபோன் வச்சுட்டு பேசுறதுக்கு முதல்ல இன்கமிங் அவுட் கோயிங்லாம் காசு வந்தது இல்லை. இப்போ செல்ஃபோனில் ஃப்ரீயாகவும் பேசுகிறோம், ஃப்ரீயாகவும் பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கும் வருது, ஃப்ரீயாகவும் நம்ம பேசுகிறதெல்லாம் வருது இல்லை. இப்போ செல்ஃபோனில் பேசாமல் சிலர்கள்லாம் வந்து இப்போ சில பேருக்கு வேலை வாங்குற மாதிரிலாம் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் செல்ஃபோன் மெத்தட் தானே. இப்போ இங்கேருந்து இப்போ நீங்கள் உட்காந்துங்கிறீங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க செல்ஃபோன் இல்லாமல் அப்படின்னா முடியுமான்னு கேட்டால் உங்களால் முடியாது. ஆனால் சில பேரால் முடியும். அவங்க எப்படி பேசுவாங்கன்னா ஆன்மீகன் இல்லை, இதே செல்ஃபோன் மெத்தடில் தான் இருக்கிற வெளியில் இருக்கிற ஆள் அதுக்கு நடுவில் இருக்கிறவங்கள வச்சு பயன்படுத்துவாங்க. அதுவும் சயின்டிஃபிக் தான். சாதாரண சயின்ஸாக இல்லாமல் அது கொஞ்சம் அப்நார்மல் சயின்ஸாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். சயின்ஸு அப்நார்மல் சயின்ஸாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதில் நார்மேட்டிவ் இருக்கா ஃபார்மேட்டிவ் இருக்குதாங்கிறது பிரச்சனை இல்லை. நார்மல் சயின்ஸ் என்ன கேட்டால் அப்நார்மல் சயின்ஸ் சயின்ஸில் அது சொல்ல முடியாது. அவ்வளோதான். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிட்டாலும் உலகம் முழுக்க நம்ம அந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு அண்டவெளி ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லை, அந்த அண்டர் கிரவுண்டில் பண்ணாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட, அந்த வெடி, அதாவது பெருவெடி, அந்த சூரியன்லேருந்து பிளவுபட்ட நெபுலா கோள் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆராய்ச்சிக்கு கூடத்துக்கு முன்னாடி ஒரு நடராஜர் சிலையை வச்சுட்டாங்களாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம விஞ்ஞானிகளாம் ராக்கெட்டை விட்டுட்டு நேராக சிதம்பரம் இல்லை திருச்செந்தூர் இல்லை திருப்பதி தானே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல் லெவலில் இது ஏதோ நாங்கள் பண்ணுறோம்பா, இது தட்டி விட்டா போகுது, இது சயின்ஸு. ஆனால் அப்நார்மல் சயின்ஸு எங்களுக்கு இன்னும் பிடிப்படலன்னு தானே அர்த்தம். அப்நார்மல் சயின்ஸை ஏற்றுக்கிட்டு அவன் சயின்ஸை இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நீங்களாம் இப்போ பாலிடெக்னிக் பிரின்சிபால் தானே, அப்போ வந்து உங்களுக்கு சில இந்த பசங்களுக்கு கணக்கு ஏன் கற்றுக் கொடுக்குறீங்கன்னு தெரியுமா? கணக்கு கற்றுக் கொடுத்தா அந்த கணக்கை அவன் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு யூஸ் பண்ணணும், அப்படி தானே? ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் உலகம் தட்டையாக இருக்கும்போதுன்னு சொன்ன சயின்ஸு மேத்ஸு நீள் சதுரம் நீள் வட்டம் தெரிஞ்ச பிறகு பயன்படுத்துகிறீங்களா? சரி, இப்போ இவர் நம்ம பேர் என்ன, இந்த ஸ்பேஸு இப்போ இருக்கிறவர், இப்போ உயிரோடு இருக்கிறார் ஒருத்தர், பேசாமல் வாய் பேசாமல் ஸ்பேஸை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறாருல்ல. என்ன நான் இந்த பிலாசபி கேட்டால் தான் தெரிய மாட்டேங்குது, அப்புறம் என்ன சயின்ஸை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ கலீலியோ இவங்களுக்கெல்லாம் பிறகு நம்ம இந்த ஸ்பேஸ் தியரி ஐன்ஸ்டீனுக்கு பிறகு இப்போ பெரிய ஆள் யார்? ஸ்டீவ் ஹாக்கின்ஸ் இருக்கான்ல, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் தான் நம்ம பேர். சரி, அவன்லாம் இப்போ இந்த பிளாக் ஹோல் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எங்கள் சூத்திரம் ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டேங்குது. புவியீர்ப்பு விசை இது ஐன்ஸ்டீன் தியரி இருக்குல்ல, E=mc². சரி, அதெல்லாம் பண்ணும்போது ரயில் வேகம், நிலத்தினுடைய புவியீர்ப்பு விசை, அந்த ஈக்குவல் டு ஸ்டேஷன்லாம் கணக்கு போடுறீங்கல்ல, இத்தனை மணி நேரத்தில் கணக்கு காலம் போகுதுன்ட்டு. இப்போ மனநிலை, டிரைவரோட மனநிலை யார் கணக்கு போடுறது? அதுன்னு அப்நார்மல் சயின்ஸா போயிடுது இல்ல. அப்ப இது நாம இந்த நார்மல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூசேஜுக்குள்ள நிக்குது. அடுத்த தியரி மாறுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க எப்படி பாருங்க, இப்போ எலக்ட்ரிக்கல் இருக்குல்ல, இது எலக்ட்ரிக்கல்லாம், இது எலக்ட்ரிக்கல் தானே. எலக்ட்ரிக்கல்ங்கிறது ஒரு ஆற்றல், அது மேட்டர் கிடையாது இல்ல, பவர் தானே. பவர் மேட்டரா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சரி, பரவாயில்ல உங்களுக்கு. இப்போ இப்போ டிவி பார்க்குறீங்கல்ல, அது மேட்டர் தானே. அது பவராக தானே முதல்ல அனுப்புறீங்க. அது எதுக்குள்ள? ஒளி ஆற்றலுக்குள்ள ஒளி ஆற்றல் அனுப்பி அப்புறம் மறுபடியும் ஒளி ஆற்றலாக பார்க்குறீங்கல்ல, சவுண்டுக்குள்ளே அனுப்பி தானே மேட்டர் கொண்டு வரீங்க. இது ஏதோ ஒன்று பண்ணுங்க சார், அது மேட்டராகதா பவராகவே இருக்குதா? இது ஒரு தியரிக்குள்ளே வருவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மேட்டருக்கும் பவருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ எலக்ட்ரிக் பவர், சரி, எலக்ட்ரிக் மின்சார ஆற்றல், அப்புறம் இன்னொரு ஆற்றல்னா புவியீர்ப்பு விசை ஆற்றல், அப்புறம் காந்த ஆற்றல். இந்த காந்த புலம், புவியீர்ப்பு புலம், மின் புலம், இது மூணும் ஏறக்குறைய ஒண்ணுல கொண்டாந்து முடிக்கிறாங்க. இப்போ யாரு? ஐன்ஸ்டீனுக்கு பிறகு. முன்னெல்லாம் தனித்தனியாக தானே யூஸ் பண்ணீங்க, இப்போ 3. ஆமா, ரெண்டுத்தையும் கலக்குறீங்கல்ல. இப்ப இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு தனியா பிரிச்சு படித்த சூத்திரம், அந்த விதிகள்லாம் இருக்குல்ல, லாஸ், இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பயன்படுது. அடுத்த தியரி வளரும்போது
ஓசோன் தியரி ஓட்டையாகி போச்சுல்ல. இவ்வளோ தியரி என்ன எங்கே போய் முடிஞ்சுது? ஓசோனும் ஓட்டையாகி. இது ஒன்று தான் நடந்தது. சரி, பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு சயின்ஸுக்கும் நார்மேட்டிவ் சயின்ஸு ஃபார்மேட்டிவ் சயின்ஸ்லாம் பேசுறது. அதுக்கு தான் நான் இப்படி யூஸ் பண்ணுவேன். கடவுளே பண்ணாலும் இப்போ நாம் பண்ணுற சோறு வடிக்கிறதுலேருந்து இன்னைக்கு பண்ணுற எல்லா ஆற்றலையும் நாம் பேர் வைக்கிற காலத்தில் சயின்ஸ் இது இப்படி செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது சயின்ஸ். இது செஞ்சா இப்படி நடக்கும் அப்படிங்கிறது பதில் சொன்னா சயின்ஸ். பதில் சொன்னாமையும் நடந்துகிட்டு இருக்குது இல்ல, அதுக்கு பேர் தான் நாம பிலாசபின்னு வச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இதான நடக்குது. இப்போ இதை தாண்டி கடவுள் இருக்கிறார், வேலை செய்யறாருங்கிறது எப்ப தெரியுது? இதுதான் முதல்ல நமக்கு காரைக்கால் அம்மையார் பிக்சர். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த சைக்காலஜிங்கிறதுலாம் வந்து சயின்ஸும் கிடையாது, பிலாசபியும் கிடையாது. அதை சயின்ஸுக்கும் பிலாசபிக்கும் நடுவில் வச்சிருப்பான் அந்த ரேக்கு லைப்ரரியில். ஏன்னா அது மைண்டை ஏற்றுப்பான். மைண்டை ஏற்றுக்கிறான்ல, அதை ஒரு மேட்ரு ஆக்க முடியல அவனால். மேட்ரு ஆக்கிட்டா அது சயின்ஸுக்குள்ளே வந்துடும். மேட்ரு ஆக்க முடியாது. அதனால அதை அதே சமயத்தில் அது பிலாசபிலையும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அதுக்குள்ளே அந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட்லாம் வந்து கொஞ்சம் அந்த கான்செப்ட் என்னது எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ளே கொண்டாந்து நிறுத்திட்டான், இருப்புக்குள்ளே. அதனால அது டைலமாவில் இருக்குது இப்போ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த சைக்காலஜியை கூட நீங்கள் என்னவா கொண்டு வர, நாம சைக்காலஜியை ஒரு விஷயம் வச்சிருக்கேன்னு வச்சிங்களேன், மனநிலை, மனவியல் அல்லது உளவியல்னு பேர் வைக்கிறாங்கல்ல. இந்த தியரியில தான் உங்களுக்கு வந்து வினையை தீர்த்து வைக்கிற இடம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வினைய இப்போ நாம் பேரு, இன்பம், இழவு, பிணி, மூப்பு, சாக்காடு, இந்த 6 உங்களுக்கு லிஸ்ட் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நான் லிஸ்ட்டை சொல்றேன். சித்தியார்ல இது வரும். பெறுவதற்கு உரியது, இழப்பதற்கு உரியது, நோய், அதுக்கப்புறம் வயசு எந்த வயசுல ஆகுதுங்கிறது, செத்து போறது, இது எல்லாமே வினை அடிப்படையில். சரி, வினை எப்ப தீரும்? எப்பயாவது கேள்வி கேட்டுக்கிறீங்களா நீங்க? இதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் மைக் நல்லா வேலை செய்யுது, அதனால கொஞ்சம் நிதானமாக உங்களை கேட்டால் கொஞ்சம் தெளிவாயிருவீங்க. அதுக்கு எனக்கு சில சமயம் இந்த மைக்கும் அந்த இடம் ஆரவாரம் இருந்தால் கொஞ்சம் சிலதெல்லாம் புரிய வைக்க முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் காரைக்கால் அம்மையார் இந்த பிரச்சனையில தான் முத நமக்கு கிடைக்கிறாங்க. அதனால தான் அவங்களால கடவுள் உருவத்தை நமக்கு காட்ட முடிஞ்சுது. அவங்களுக்கு பிறகுதான் மற்ற எல்லாரும் உருவத்தை காட்டினாங்க, இன்க்ளூடிங் நம்ம திருமூலர் வரைக்கும். ஒருவேளை நமக்கு கண்ணப்ப நாயனார் காரைக்கால் அம்மையாருக்கு முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் தான் அதை அனுபவிக்கிறாரு. உலகத்துக்கெல்லாம் அவர் இதை பாருங்க, இது இப்படி ஒன்று இருக்குதுன்னா அவர் எழுதி வச்சு போகல. யாரு? கண்ணப்ப நாயனார் பதிவு பண்ணல. பதிவு பண்ணதெல்லாம் பின்னாடி மாணிக்கவாசகர் கண்ணப்ப நாயனாரை பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தரர் பதிவு பண்ணுறாரு. இல்லை, சுந்தரர் முன்னாடி பதிவு பண்ணுறாரு, மாணிக்கவாசகர் பின்னாடி பதிவு பண்ணுறாரு. இதெல்லாம் நடக்குது. இன்னும் நம்ம கண்ணப்ப நாயனார் வரலாறு பல இடங்களில் பதிவாயிருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வித்தியாசமாக அந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குது. இந்த விஷயம் சேர்ந்த மாதிரி காரைக்கால் அம்மையாருக்கு பிரம்மாண்டமாக சேருது. ஏன்னா அவங்களே ஒரு இலக்கியத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, அப்புறம் திருவாலங்காட்டு திருப்பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், இப்படிலாம் நமக்கு அவங்க பாடி கொடுக்குறாங்க. பாடி கொடுத்ததுனால மட்டும் இல்லை, நமக்கு வரலாறுல தமிழ் இலக்கிய வரலாறு அல்லது தமிழ் வரலாற்றுல முதல்ல கடவுளுக்கு பேர் கொடுத்து சிவபரம்பொருள், அது அற்புதம், அது இப்படிப்பட்டது அப்படிங்கிறது, வினை, அன்பு, பேரன்பு, இந்த பேர்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. அன்புங்க பேரன்பா மாத்தினது காரைக்கால் அம்மையார் தான். இதுதான் திருமூலருக்கு இன்ஸ்பைரேஷன் ஆனது. திருமூலரை தாக்கினது வந்து காரைக்கால் அம்மையார் சொன்ன அன்பு தான். அதுக்கு முன்னாடிலாம் லிஸ்ட் தான் போட்டுட்டு இருந்தாங்க. யாரு? மணிமேகலையில சைவத்தை பற்றி சொல்றாங்க. ஆனால் பௌத்தத்துக்கு தான் புக்கு இருக்குது, சைவத்துக்கு அப்போ புக்கு இல்லை. அதாவது புத்தகமா சாஸ்திரமா நம்ம எழுதி வைக்கல. அன்புங்கிறது அன்பே சிவம்னு திருமூலர் பேசுறாருல, எதை வச்சு பேசினாரு? அவருக்கு முன்னாடி 2 பேர் வேலை பார்த்தாங்க. யாராருன்னா, ஒன்று காரைக்கால் அம்மையார். இப்போ திருமூலர் முன்னாடி ஒருத்தன் சிதம்பரம் கோயில், திருமூலருக்கு முன்னாடி சிதம்பரம் வந்துதா இல்லையா அப்படின்னு கேட்டா சொல்லி தெரியுமா? அதெல்லாம் வந்துருச்சு. அவர் வந்து அதை
பிரபலமாக வந்து நீங்கள் இப்போ அனுபவிக்கிற மாதிரி அவர் அது பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்புங்கிற பேர் வைக்கிறதுக்கு இந்த ரெண்டும் உதவுது. எது? சிதம்பரமும் திருவாலங்காடும் உதவுது. யாருக்கு? திருமூலர். அது திருமூலர் பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ளே சிதம்பரம், அதை நந்தி மரபு சொல்கிறாருல்ல, இந்த நந்தன் இதெல்லாம் அவரை வச்சு தான் நமக்கு தெரியும். யாரை வச்சு? திருமூலரை வச்சு தான் நமக்கு அது தெரியும். இப்போ இந்த யார் காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் இந்த வரலாறை கொஞ்சம் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதில் நான் அதிகமாக குழப்பம் விரும்பலை. இந்த காரைக்கால் அம்மையார் கடவுளை அன்பு, பேரன்பே இன்னும் பெருக்கு, அப்புறம் புனிய வளமாம் அடிமை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி கடவுள் விஷயமா எவிடன்ஸ் நிறைய கொடுத்தது காரைக்கால் அம்மையார் தான் சைவத்துக்கு. அதை கொடுத்ததுனால தான் அன்புங்கிற பேரை இப்போ திருமூலர் அங்கேருந்து வரார். அவர் அன்பே சிவம் ஆவது அப்படின்னு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாருல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவம் அன்பு இதுக்குள்ள இணைப்பை கொடுத்து அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்ததுலாம் காரைக்கால் அம்மையார் தான். இந்த காரைக்கால் அம்மையார் உருவம் கொடுத்தது எந்த பிரச்சனையில் அப்படின்றத நான் கொண்டு வர்றதுக்கு தான், மனநிலை பிரச்சனைக்குள்ள தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன, இந்த காரைக்கால் அம்மையாரையும் ஆராய்ச்சி பண்ணாங்க. இது ஒரு உதாரணம், இதுக்காக சொல்லலை. இன்னொரு உதாரணம் என்னன்னா, காரைக்கால் அம்மையாரை பற்றி கொஞ்சம் நிறைய பேர் கையாமையா எழுதிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அவங்களதுல ஏதாவது நம்ம எழுதணும்னு முடிவு பண்ணி முயற்சி பண்ணி இது வரைக்கும் யாரும் ஜெயிச்ச மாதிரி தெரியல. அதுக்காக சொல்ல வரணும். காரைக்கால் அம்மையார் விஷயத்துக்குள்ள இவங்களை பற்றி நாம் இப்படி முடிவு பண்ணி எழுதிடுவோம், அவங்கள பற்றி இப்படி உலகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யாராவது எழுதி ஜெயிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை வரலாறுல. எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் எழுதி அது இன்னொருத்தர் ஆராய்ச்சி பண்ணி அது இன்னொருத்தர் எழுதி போட்டு அது வர்றதுக்குள்ளே அது சிக்கலாகி அது பிரச்சனையாகி அந்த புத்தகத்தை எல்லாமே கொளுத்திட்டான். வந்து இந்த மாதிரி ஒரு வரலாறு நடந்தது. அதுக்கு சேக்கிழாரை கொண்டாந்து இவங்களோட சேர்க்குறீங்களே நீங்கள். சேக்கிழார் வரலாறு அவர் வந்து கொடுக்குறது, சேக்கிழார் தான் பெரிய ஆளாச்சே. உங்களை மாதிரி எங்களை மாதிரி தானே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சேக்கிழார் சொன்னதுனால தான் நமக்கு தெரியுது காரைக்கால் அம்மையாரை பற்றி. அது பிரச்சனை இல்லை. நீங்கள் திருவாலங்காடு போய் சாமி கும்பிட்றீங்களா? திருவாலங்காடு வந்து எப்படி உங்கள் மனக்கண்ணில் எப்படி வருது? திருவாலங்காடு காரைக்கால் அம்மையார் வந்து நடராஜர் வந்து நீங்கள் போன உடனே இப்போ மண்டபம் மாதிரி உள்ளே வந்து நடராஜர் எப்படி கும்பிட்ருவீங்களா? இல்லை மைண்டில் வரல. அதான் திருவாலங்காடு. என்ன எப்படி போய் அங்கே எந்த மாதிரி அமைப்பு இருக்குதுங்கிறதே உங்கள் மனசில் வர்றதுக்கே நீங்கள் நாம் என்கிட்ட பாடம் கேட்டு போனால் தான் வரும். என்கிட்டன்னு இல்லை, அந்த எனப்போட போனால். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது நம்ம நிலவரமே இப்படி இருக்குதுன்னு சொன்னால், அங்கே மண்டபம் ஃபுல்லாக மூடி தான் இருக்கும், வாசலில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களோட வியாபகத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது கடவுள் இருக்கிறாரு, அடியவர்கள் அந்த நிலைக்கு மாறுறாங்க, அவங்க உடம்போட இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போவீங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ நானும் சாமி கும்பிட வந்தேன், ஏதோ பூ வாங்கினா தீபாவளி பார்த்தேன்னு தான் போயிட்டு இருக்கணும். இதுக்குள்ளே இது வளர்ச்சி ஒன்று இருக்குது இல்லை? இந்த வளர்ச்சியெலாம் நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா கற்றுக்கிறது இல்லை. அது உங்களுக்குள்ள அந்த கடவுள் தன்மைக்கு நீங்கள் வளர்றீங்க. அப்படி இருந்தால் தான் அது வரும். இதுக்கு பேர் என்ன? அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த காரைக்கால் அம்மையாரை யாராவது இப்போ மற்ற நாயன்மார்களை வந்து எவ்வளோ பேர் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். காரைக்கால் அம்மையாருக்குள்ள போய் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வரலாறு இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா சும்மா ஏதாவது இது கதையாக எழுதுறவனை விட்டுருங்க. இந்த பெரிய புராணத்தை வச்சோ மற்றதை வச்சோ நாம் அவங்கள பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன், ஏதாவது இப்படி சொல்ல போகிறேன்னு வித்தியாசமாக யாராவது பண்ணி ஜெயிச்ச மாதிரி ஏதாவது இருந்தால் நாம் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி 2-3 பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் அந்த உதாரணம் தெரிஞ்சதுனால சொன்னேன். ஏன்னா அவங்கள தான் நம்ம இது எதுக்கு இந்த அடி வாங்கியிருக்காங்கன்றத அழகாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஞான சம்பந்தர் அது நெருப்பு அது தெரியுதுன்னு தானே ஊரை விட்டு வெளியில் வர்றாரு. அந்த அம்மா காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்த இடம் இது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சேக்கிழாருன்னு சொல்லுவார், ஏன் அங்கே தான் நடந்தாங்களா? அந்த விட்டு எந்த வழியாக காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்திருப்பாங்க, அதை கிராஸ் பண்ணியிருப்பீங்கல்ல எங்கே இருந்தாலும். என்னங்க கைலாயத்துலேருந்து தானே வராங்க தலைகீழா? இங்கேருந்து தலைகீழா போகிறாங்களா, தலைகீழா வர்றாங்களா? காரைக்கால் அம்மையார் தலைகீழா போனாங்களா, தலைகீழா வந்தாங்களா? தலைகீழாவும் போனாங்க, தலைகீழாவும் வந்தாங்க. போனதும் அப்படி தான்,
ஏன்னா சேர்க்கிறார் அதை தெளிவா. தாங்கு காலின் தடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். போகும்போது வரும்போது தலையினாலே நடந்து புக்கடைந்தார் திருவாலங்காட்டு. அவர் 2 விஷயத்தையும் சேர்க்கிறார், நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறார். அதனால போனதும் அப்படிதான், வந்ததும் அப்படிதான். இதுக்கு நீங்க உடனே தத்துவத்துல விவரமா விளக்கம் எழுதலான்ட்டு தலையால நடக்கிறதுனா என்னன்னு எழுதுறது, அப்புறம் பேய் வடிவம்னா என்ன எழுதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்களே நிறைய பேர். அதுல தான் யாரும் முக்கி தெளிவா வெளியே வர முடியாத அளவுக்கு அவங்க அதுல அவங்களே அதை முடிவு பண்றாங்க காரைக்காலம் மேலே. அதனால நீங்களும் போய் அவங்கள அனுபவிக்கலாம். அதாவது அந்த அம்மாவுடைய தீட்சண்யத்தை நீங்களும் திருவாலங்காடு அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குறிப்பை நான் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இதுல நீங்க ஏதோ கடவுள் சும்மா வேலை செய்யறாரு, நாயன்மாருங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்க வேணாம். அது இன்னமும் உட்காந்துட்டு சில பேர் வேலை பார்க்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் அதை சொன்னேன். அது எப்படி பண்ணாங்க, அதுக்கு என்ன வரலாறு. இப்போ சில பேர் சொல்றாங்க இல்ல வள்ளலாரை ஏற்றிட்டாங்க, இது மாதிரிலாம் சொல்றாங்க இல்ல, இந்த மாதிரி கதைலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க அது அவங்க பக்குவத்துக்கு சொல்றது. இப்ப வந்து நீங்க கடவுள் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் ஏத்துக்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனா இருக்கிறாருங்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்து வர்றீங்கன்னு சொன்னா சிலதுக்குள்ள நீங்க அந்த கற்பனையா அந்த பம்மாத்து வேலை பண்ற மாதிரி இல்லை. இது அதுக்குள்ள இருக்கிற ஒரிஜினாலிட்டி. இந்த கற்பனையா ஐயோ சாமி உய்யோ சாமின்றது அந்த வேலை இல்லைங்க. அதுக்குள்ள லைவா உங்களுக்கு தெரியும் சில இடம். அந்த மாதிரி சில இடங்கள்ல திருவாலங்காடு ஒண்ணும். அதனாலதான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இந்த வரலாறுலாம் வரும்போது அவங்கெல்லாம் அந்த ஊருக்கு வெளியில வர்ற விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இப்ப நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், நான் கூட நீ சொன்னேன்னு ஒரு சித்தரை ஒருத்தர் தொட்டு கும்பிட்றாரு, அவருக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுதான். நாம சில பேர் போனா தொட்டா எங்களுக்கு ஷாக்கம் வரல ஒன்றும் வரலன்னா நீங்க மரக்கட்டையா இருக்கிறீங்களா இரும்பா இருக்கிறீங்களான்னு கேட்டா தானே தெரியும். நான் போய் இரும்பா இருந்தா தான் ஷாக் அடிக்கும். நான் மரக்கட்டையா போய் தொட்டேன்னா எனக்கு ஷாக் அடிக்கல. அப்ப தொடர்றவனுக்கும் கொஞ்சம் தகுதி வேணுமா இல்லையா? அதனால நீங்க பரவாயில்ல தண்ணியாவது ஊத்திக்கின்னு போனீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கு தெரியும். அதனால நமக்கு வந்து இதுதான் வந்து அன்பு, இந்த விஷயங்கள்லாம் இந்த சபை நடனம் அப்படின்னா நம்ம சொல்றதுலாம் இதுதான். மரக்கட்டையில இருந்து இரும்பா மாறுறோமா, எதுவா மாறுறோம், என்ன சக்தி நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறதுலாம். அதுக்காக நீங்க உடனே வந்து இதுல ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஒன்று சொல்லிடுறேன். இப்ப நிறைய பெரிய தத்துவவாதி மாதிரிலாம் இந்த யோகி அவங்கெல்லாம் உளறிட்டு இருக்காங்கல்ல நிறைய இடத்துல. அதுல சில பேர் சொல்லுவான் இதுவும் உயிர், அதுவும் உயிர், மண்ணும் உயிர், மல்லு உயிர், மட்டை உயிர், கல் உயிர், எல்லாத்துக்குள்ளேயும் மைண்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் நீ அது எல்லாம் ஒன்று தான். அது சும்மா ஏமாத்துற வேலை. அப்படிலாம் நீங்க தத்துவத்தை படிக்கக்கூடாது. தத்துவத்தை நமக்கு அக்கார்டிங் டு ரூல் யாரு, நமக்கு அருளாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அருணகிரிநாதராக இருக்கட்டும், வள்ளலாராக இருக்கட்டும், பாமன் சாமியா இருக்கட்டும், மெய்கண்டாரா இருக்கட்டும், இவ்வளவு பேர் நமக்கு வந்துட்டாங்க. இதை தாண்டி ஒருத்தங்க உளறிட்டு இருக்காங்கன்னா நம்ம அதை கேட்கறதுக்கு நாம இன்னும் முட்டாளா இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நிறைய பேர் உளறிட்டு இருக்கிறாங்க, இல்ல எனக்கு அது தெரியுதுன்ட்டு. இப்ப நாம கூட இஷ்டத்துக்கும் பேசுறது இல்லை. இந்த நூல் நிறைய நூல்ல பார்த்ததுனால தெளிவா சொல்றோம். நம்ம இஷ்டத்துக்கு வளர்றோம்னு சொன்னா அது வந்து நான் தனியா ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு கொஞ்சம் பேர் வருவாங்க, ஏமாத்தின்னு பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டு நாமளும் ஏசியில் உட்காந்துட்டு 4 காரை வாங்கி வச்சுட்டு ஜம்முன்னு உள்ள முறை சுத்திட்டு இருக்கலாம். அது தனி வேலை. அதுக்கு பெருமான் வந்து வேலை கொடுப்பான். ஏன்னா அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குடிக்க போவாம தாசி வீட்டுக்கு போகாம இருக்கிறவன் காசை வாங்கறதுக்கு அவங்க அந்த வேலைக்கு அவங்க தயாரானவங்க, தகுதியானவங்க தான். ஆனா நம்ம இடத்துக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அந்த தெளிவு இருந்தாதான் நீங்க இதெல்லாம், நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அந்த தெளிவு இருந்தாதான் இப்ப நீங்கெல்லாம் பெரியவங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வந்து உட்காடுறோம், இங்க சாமி சந்நிதியில அருளாளர்கள் நூலை அனுபவிக்கிறோம். இவங்களுக்கு இந்த அருளாளர்கள் தான் அக்கார்டிங்னா ஆத்தரைட், அதாவது அத்தாரிட்டி. நீங்க யாரை ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அக்கார்டிங் டு அப்படிங்கிறீங்கல்ல, அக்கார்டிங் பைங்கிறீங்கல்ல, இதெல்லாம் காரணம் யாரா இருக்கும் அக்கார்டிங் பண்றதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான். திருஞான சம்பந்தர்ல இருந்து நமக்கு பாமன் சாமி வரைக்கும் இந்த லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்களோ இவங்க தான். நாம அவங்களதான் அக்கார்டிங் வள்ளலார், அக்கார்டிங் பாமனார்னு போடணுமே தவிர உளறிக்கிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது வேற ஆளுன்னு அர்த்தம். நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க அல்லது பெரிய ஆள். ஏன்னா பெரிய பெரிய அனுபவ ஞானிகளுடைய விஷயத்துக்கு கையில நீங்க வர்றீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நாம வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார் வரலாறுல விதண்டாவாதம் வராது. இப்ப எனக்கு வந்து
பேய் வடிவத்துக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படிலாம் எனக்கு கேட்க தேவையில்லை, தலையால் நடக்கிறதுக்குலாம் எனக்கு கேட்க தேவையில்லை. ஏன்னா நாம் அந்த அளவுக்கு போகல. இன்னும் திருஞான சம்பந்தருக்கே அது அதிசயமா தெரியுது. இப்போ பேய் வடிவத்துக்குலாம் நான் இஷ்டத்துக்கும் அது பகரத்தை ஏய்க்கிற வடிவம், புகரத்தை ஏய்க்கிற வடிவம்லாம் அர்த்தம் சொல்லிடக்கூடாது, எழுத்து பிரிச்சு. அது அந்த அம்மா வடிவத்தை சேர்க்கிறார் எந்த அளவுக்கு சொல்றார், அவ்வளவுதான் சொல்லலாம். அதுக்கு மேல எனக்கு அனுபவம் வந்தா இப்ப நான் இருக்கிறேன் அது போகும்போது கொஞ்சம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளார இது எந்த அளவுக்கு ஆன்மீகம் வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து தான் இதுக்குள்ள நாம இறங்குறது. ஆனாலும் காரைக்கால் அம்மையாரை கொஞ்சம் இந்த மாதிரி குரு பூஜை வச்சாவது நாம கொஞ்சம் படிக்கலாமே தவிர தனியாக எடுத்து படிக்க வச்சா அந்த அம்மா சீக்கிரம் நமக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற நுட்பம். ஏன்னா நீங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்க, காரைக்கால் அம்மையாருக்குள்ள நீங்க யாராவது அதுக்குள்ள நுழைஞ்சி அதை அந்த அம்மாவை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க, சொல்லி கொடுப்பாங்க அவங்களே. அதுல கொஞ்சம் யாரு இப்ப இந்த வரலாற்றுக்குள்ள நம்ம படிக்கிறோம்ல, இப்போ இவ்வளவு வேடிக்கையை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பிரச்சனையும் அவங்க காலத்துல கடவுளை நிரூபிக்காத ஒரு காலம் அது. கடவுளை பத்திலாம் பேசுவாங்க, அதாவது நடுகல் இருக்கும், அதுக்கப்புறம் கடவுள் லிங்கம் மாதிரி அந்த கந்தையில இருக்கும், அப்புறம் கடவுள் காப்பாற்றணும், இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆனா அதுக்கு இன்ன பேரு, அதுக்கு இதுதான் அற்புதமா எனக்கு காட்சியா தெரியுது. அது இப்ப நீங்க தூண் நட்டு வச்சு லிங்க நட்டு வச்சு சிலை வச்சு கடவுள்னு சொல்றது வேற, எதையும் நடாம எனக்கு கடவுளா ஒண்ணு தெரியுதுன்னு காட்டினாங்க பாரு, அது காரைக்கால் அம்மையார். என்ன புரிஞ்சுது? எதுவுமே சொல்லாம இந்த உருவம் மூர்த்தம் எதுவும் இல்லாம எனக்கு ஒரு ஜோதியா ஒண்ணு அற்புதமா தெரியுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான் காரைக்கால் அம்மையார். அதுக்கு முன்னாடி கடவுளை பத்தி தொல்காப்பியத்திலே இருக்கும், அதுக்கு முன்னாடி இவ்வளவு வரலாறு நடுகள் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அது நீங்க ஒண்ணுத்துக்குள்ள கடவுளை பாக்குறது, கடவுளை நேராவே கடவுளாவே பாக்குறீங்கன்னா இதுதான் காரைக்கால் அம்மையார். இப்ப திருஞான சம்பந்தர் கூட உங்களுக்கு திருவண்ணாமலை பதிகங்கள்ல தான் ஜோதியா சொல்லுவாங்க, அவங்களே உங்களுக்கு உருவங்கள் மூலமா தான் கடவுளை காட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க சொல்ல வந்த வேலை வேற. காரைக்கால் அம்மையார் சொல்றது அவங்க ஒரு சாட்சி. முதல் கடவுள் இந்த மூர்த்தங்களை எல்லாம் கடந்து அல்லது மூர்த்தங்களின் உதவி இல்லாமலே கடவுள் காட்சியை கண்டவராக இருப்பவர் யாரு? காரைக்கால் அம்மையார். அதுதான் வரலாற்றுல நமக்கு கிடைக்கிற எவிடன்ஸுக்குள்ள அவங்க தான் தலைவர். ஆனா திருஞான சம்பந்தர் கடவுளை காட்டினார்தான் உங்களுக்கு ஜோதியாவை பார்த்தேன், அவர் ஜோதியை அனுபவிச்சவர் தான், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த வேலையை அவர் பண்ணல. இந்த பாருங்க, ஆணுக்குள்ள பெண்ணுக்குள்ள ரெண்டும் சேர்ந்த மாதிரி, அதுக்கப்புறம் இப்படிலாம் பாருங்க, இதுலலாம் உங்க வினையை தீர்த்துங்க அப்படின்லாம் அவர் உங்களுக்கு சிஸ்டம் பண்ணி விடுறாரு. சிஸ்டம் பண்ணி வைக்கிறது வேற, கடவுளினுடைய காட்சியை கடவுள் மூலமாகவே காண்பது வேறு. அதுல தலைவர் நமக்கு காரைக்கால் அம்மையார். சரிதானே? இப்ப அதுக்கு அடுத்தது அவங்க வரலாறுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை நாம கொஞ்சம் படிப்போம். இது உங்களுக்கு தான் 4 மாம்பழம் சொல்லிட்டேன்ல, அதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்ப என்ன பண்றான் அவன், கொஞ்சம் வரியோட படிச்சு பார்ப்போமே. அவங்க 2 பேருக்கும் பரமதத்தனுக்கும் நம்ம புனிதவதியாருக்கும் திருமணம் செஞ்சாச்சு. செஞ்ச பிறகு ஒரு நாள் அவங்களுக்கு என்ன, அவன் ஒரு நாள் இந்த அதாவது என்னது வியாபாரம் நிமித்தமாக இருக்கிறவனுக்கு மாம்பழம் கொடுத்துட்டு போறாங்க சொந்தக்காரங்க. அவன் என்ன பண்றான், மற்றவன் இருந்த பாங்கர் கொம்மை வெம்மை முளையினாலே கொண்டு போய் விடுவது என்ற இதெல்லாம் பாட்டுக்கு அவங்க வரலாறு சொல்லி சில பகல் கடந்து இதெல்லாம் மனைவியார கொண்டு வந்து விடுறது, அதுக்கப்புறம் மாம்பழம் கொடுக்கறது. 18வது பாட்டுல இருந்து அந்த சேக்கிழார் சொல்ற காரைக்கால் அம்மையார் புராணத்துல 18வது பாட்டுல இருந்து இந்த பசி தீர்க்கிற வரலாறு. முதல்ல பழம் அவங்க எடுத்து முன் அளித்து பரிசலம் வைத்து ஏதம் தீர் நல்விருந்தா அடிசில் ஊட்டுவார். இதான் முதல்ல மாம்பழத்தை அடியவருக்கு காரைக்கால் அம்மையார் வைத்தது. சிலர் கொடுத்த மாங்கனியை இல்லத்தில் கொடுங்கள் என்று அவன் கொடுத்து அனுப்பின மாங்கனியை முதல்ல வீட்டுக்கு வந்த அடியவருக்கு முன் அளித்து அப்படின்னு அந்த வரியை அவர் சொல்றார். முதல்ல அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்
அவர் வந்து போயிட்ட பிறகு இல்லாளன் வைக்க என தம்பக்கல் முன்னிருந்த நல்ல நறு மாங்கனிகள் இரண்டினில் ஒன்றை கொண்டு வல்விரைந்து வந்து அணைந்து படைத்து மன மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தம்மை அமுது செய்வித்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை, அந்த மாம்பழம் எப்படி அடியவருக்கு தரப்பட்டதுன்னா இல்லாளன் வைக்க என்று சொன்ன மாம்பழம் ஒரு காரணத்தையும் அந்த பாட்டில் கொடுத்துறார். 20வது பாட்டில் இல்லாளன் வைக்க என தம் பக்கல் முன் இருந்த, இது எல்லாத்துலேயும் வந்து இந்த முன்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். அதுக்கு தான் அந்த முன்னாடியும் படித்தேன். முன்னளித்தன் ஒன்று முன் இருந்த என தம் பக்கல் முன்னிருந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னாடி நிற்கிறது எதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில முன்னாடி வந்து நிற்கிறது எது? வினை வந்து நிற்கும். அதுக்கு தான் இந்த வார்த்தையை போடுறது, வேற ஒன்றும் இல்லை. நல்ல நறு மாங்கனிகள் இரண்டினில் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சு. அவரும் இருந்து அருந்தி செயல் உவந்து போயிட்டார். யாரு? அடியவர் சாப்பிட்டு மகிழ்ச்சியோட போயிட்டார். மற்றவர் தான் இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, அடியவர் வந்த நேரத்துல அவன் இல்லை, மற்றவர் தான் போயின பின் மனைப்பதியாகிய வணிகன் உற்ற பெரும் பகலின் ஓங்கிய பேர் இல் எய்தின்றார். ஏன்னா பகல்ல வரமாட்டான் பொழுதுதான், அன்னைக்கு பார்த்து நல்ல பகல்ல வரான்னு அர்த்தம். இது அவர் வந்துட்டு அந்த மதிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் சாப்பிட்டு போய்கிறாரு தெரியுது. அவன் பகல்ல வரான். கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். இந்த சேக்கிழார் பண்ற ஒரு வேலை, இந்த காரைக்கால் அம்மையார் புராணத்துக்குள்ள ஒரு சின்ன சொட்டு ஒண்ணு வச்சுக்கிட்டே வருவார். கற்புடைய மடவாரும் அப்படின்னு ஒரு வரியை போடுவார். இந்த நிறைய 2 இடத்துல போட்டிருக்காரு. அதுதான் இப்போ நமக்கு இந்த காரைக்கால் அம்மையார் பதிகத்துக்குள்ள அல்லது வரலாற்றுக்குள்ள இருக்கிற சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண் பெண் குடும்ப உறவுக்குள்ள நீங்க வேற பிரச்சனையா இதை நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு சேர்க்கிறார். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது வந்து இந்த கிளை வெட்டிடுவான். இப்ப நான் சொன்னல, மனநிலை ரீதியா சில பேர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆராய்ச்சியை பண்ணாங்கன்ட்டு அந்த மாதிரி பண்ணிடுவானுங்கன்னு தெரிஞ்சே அவர் அந்த வார்த்தையை போடுறார். அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள ஒரு வரலாற்று பின்னணி ஒண்ணு இருக்குது. அதை அப்புறம் சொல்றேன் பாருங்க. மனையிடை வைத்து இங்க பாருங்க, இன் அடிசில் கரிகளுடன் எய்து முறையிட்டதன் பின் மன்னிய சீர் கணவன்தான் மனையிடை முன் வைப்பித்த நல் மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் அன்ன மனையார்தாமும் கொடு வந்து களத்தளித்தார். இதுக்கு நயம் பேசியிருப்பாங்க உங்களுக்கு. கலந்தளித்தாரா களத்தளித்தாரான்னு இட்டு போடுறாரு சேர்க்கிறாருன்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு நீங்க அதை அனுபவிக்கலாம். இதுல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த பாட்டுக்கு நயம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, வரலாற்றுக்குள்ள என்ன பின்னணி இருக்குது, அதுக்குள்ள என்ன வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதான். அவங்க காய்கறிகளோடு எல்லாத்தையும் வச்ச பிறகு முன் வைப்பித்த மதுர மாங்கனியில் இருந்ததனை அவன் சொல்லி வச்சதுன்றார். இப்ப கூட என்ன சொல்லல, இந்த அம்மா வாங்கி வச்சதுன்னு சொல்லல, நல்லா நீங்க பார்த்துட்டே வரணும். அது வரி என்ன, கணவன் தான் மனையிடை முன் வைப்பித்த அப்படின்னா என்ன, இன்னும் அந்த அம்மா அந்த மாம்பழத்துக்குள்ள சம்பந்தப்படலைன்னு அர்த்தம். யாரு? காரைக்கால் அம்மையார் வச்ச மாம்பழம் சொல்லல, அவரு கணவன் கொடுத்து வச்ச அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன இதுல உள்ள வருது அப்படின்னு நீங்க இன்னும் கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம். இந்த மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் அன்ன மனையார்தாமும் கொடு வந்து களத்தளித்தார். அவங்க அதுல கலக்காம அதுல வைக்கிறாங்க. அதுலதான் அந்த இடைவெளி இருக்கிறதுனாலதான் அதை கலத்து அளித்தார் அப்படிங்கிறார். கலந்து அளித்தார் சொன்னா கலந்துரும். அது என்ன கலக்குது கலக்கல. இதுல வந்து நீங்க வேற மாதிரி நயம் பேசுவாங்க. அந்த நயம் நான் பேசல. நான் தமிழ் சொல்லிக் கொடுப்பேன் பசங்களுக்கு. இந்த வேற மொழிக்கார பசங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கும்போது எழுதிடா அப்படின்னு இந்த 6 எழுத்து மட்டும் தெரிஞ்சுக்கோ. கட்டட தப்புறனா வல்லினம். இதுக்கு ஜோடி எழுத்து இருக்குது. இதுக்கு ஜோடி எழுத்துன்னா நம்மன மெல்லினம். காவுக்கு பக்கத்துல
நான் போட்டுக்கோ. இது ஆம்பளைன்னா அது பொம்பளை அப்படின்னு போட்டுக்கோ அப்படின்னு நம்ம எழுதி சொல்லுவேன். கா ngா சா ஞான் வருது இல்லை. இந்த காவுக்கு அடுத்து இருக்கிறது பெண் எழுத்து, கா வந்து ஆண் எழுத்துன்னு நினைச்சிக்கோ அப்படின்னுவேன். இது இது வந்து மட்டமா சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், கப்பல் அப்படின்னு எழுதுனா கா வந்து என்ன சவுண்டா உச்சரிச்சு எழுதுறோம் இல்லை, கா அப்படின்னு சொல்றீங்கல்ல. இதுவே கலம்பகம் நடுவில் கா வருது இல்லை. வடமொழிக்கார பசங்க கா போட்டிங்கன்னா களம் பக்கம்னு படிப்பான். டேய் அப்படி படிக்கக்கூடாது, நடுவில் வந்தால் கா வந்து ஹா சவுண்டு வரும். ஆனால் வடமொழியில் இந்தியிலலாம் வேற எழுத்த போட்டுருவாங்க. அதுக்கு தான் அவங்க 4 கா வச்சுருப்பாங்க. கலம்பகம், கா, க, 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 கமா 4 எழுத்து போடுவாங்கல்ல. அதுக்கு பதிலாக தமிழில் ஒரே எழுத்து தான், ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி உச்சரிக்கணும். நடுவில் வந்ததுன்னா சவுண்டு கொஞ்சம் ஹா சவுண்டு போட, கலம்பகம் அப்படி சொல்லணும். முதல்ல அழுத்தி சொல்லணும். இது வந்து இன் பிராக்டிஸ், பயிற்சியில் நடுவில் வரும்போது இந்த சவுண்டு, முதல்ல வரும்போது இந்த சவுண்டுன்னு கற்றுக் கொடுத்தா தான் அவன் கரெக்டாக பிரிச்சரிப்பான். இதுதான் தமிழ். அதுக்கப்புறம் இன்னொரு என்னன்னு கேட்டால், அந்த அங்கே அந்தான்னு படிக்கூடாது. அவனுக்கு வரும் ஒரு தாவை மாற்றி போடாம அந்தாம்பான். அது வந்து என்ன இறுதின்னு அர்த்தம். நாம அந்தாதின்னு படிக்கிறோம்ல, அந்தாதின்னா தான் அவன் இந்தி. அந்தா அப்படின்னா அந்த வேற தா போட்டுருவான். அந்த அப்படின்னு போட்டா நாம ஏன் சார் இந்த சவுண்டு மாறுதுன்னா, பொம்பளை கூட ஆம்பளை போகும்போது அடக்கொடக்கமா போகணும். அங்க போய் சண்டை போட்டான்னா பொம்பளைக்குன்னு பிரச்சனை வரும். அதனால பொம்பளைக்கு பின்னாடி தான் ஆம்பளை சவுண்டு, அதாவது அவன் வீரனா இருந்தா கூட என்னவாயிடும், சாஃப்டாயிடணும். அதனாலதான் அந்த இந்து வந்து பொம்பளை, பொம்பளைக்கு பக்கத்துல வர்ற ஆம்பளை அடக்கமா போகலன்னா அடி வாங்கிட்டு தான் வரணும். ஏன்னா பொம்பளை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை. அதனால அப்படி சொல்லி கொடுப்பேன் நான். புரிஞ்சுதா என்னன்ட்டு? அந்த அந்தான்னு படிக்க கூடாது. ஏன்னா நீ வேணா ஆம்பளை முன்னாடி இருந்து பொம்பளை பின்னாடின்னு சொல்லலாம். ஆனா பொம்பளை கூட போகும்போது அந்த நீ அவங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கணுமே தவிர உன் வேலையை நீ காட்டக்கூடாது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கடா. வாழ்க்கையை நாங்க ஜோடி லெட்டர்னு சொல்லி கொடுப்போம். நான் இப்போ களத்தளித்தார் அப்படின்னா இப்போ பக்கம் போடும்போது 2வது கா வந்துடும், கா வந்துடும். பக்கம் அப்படின்னு உச்சரிச்சு அந்த சவுண்ட் அழுத்தணும். அப்போ இங்க என்ன புரியுது, களத்தளித்தார்னா அவன் மேட்ரு தான் இருக்குதே தவிர காரைக்காலமையார் மேட்ரு இல்லைங்க. புரிஞ்சுதா? கலந்தளித்தார்னு போட்டீங்கன்னா இந்துல காரைக்காலமையார் இருப்பாங்க. நீங்க உடனே கலக்கிறத நல்லா கலந்து கொடுத்தாங்க அழுத்தமா நீங்க தத்துவம் பேசிட்டு கூடாது. அங்க பல்லீனம் மட்டும்தான் இருக்குது. அவன் வினை மட்டும்தான் அங்க முன் கொடு, கணவன் கொடு, அவன் வையின்னு சொன்னதை கொடுக்குறாங்க. இவங்க இன்னும் அதை வீட்டுக்குள்ள விஷயமா கலந்த விஷயமா அமைக்கல. என்ன புரிஞ்சுது? இப்போ வீட்டுக்குள்ள அவன் கொடும்போய் வைக்கன்னு சொன்னான்னு சொல்றாருல்ல முதல்ல மாம்பழத்தை. இந்த வரி கொஞ்ச நேரத்துக்கு என்ன படித்தேன், அதாவது கொண்டும் போய் வையின்னு சொன்ன மாம்பழத்தை 2வது தடவை அந்த அடியாருக்கு கொடுத்த பிறகு அவன் வந்து சாப்பிடும் போது சொல்ற வரி சேர்க்கிறார் என்ன, மன்னிய சீர் கணவன் தான் மனையிடை முன் வைப்பித்த. கணவன் கொடுத்தன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை, இவங்க ஏத்துக்கிட்டாங்க, இவங்களுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். முன் வைப்பித்த அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஆள் மாதிரி அவனுக்கு அப்படியே வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன புரியுது? ஒன்றும் புரியல. வீட்டு சமாச்சாரம்லாம் எப்படி நடக்குது. அதாவது இப்ப நீங்க காசு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, வீட்டுல சம்பளத்தை வாங்கியாந்து சில பேர் கொண்டாட்டிக்கிட்ட காசை கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்கள செலவு பண்ண விடாம இவன் தான் எல்லா செலவும் பண்ணுவான். ஏன்? நோண்டி நோண்டி கணக்கு இருந்தான்னா சனையை தொலைது, உன் காசு இருக்குது நீ என் கையால வாங்கி வச்சுட்டு செலவு பண்ணி தொலைன்னு விட்டுருவாங்க. சில பேர் அவங்ககிட்ட இது பண்ணாம இவன் கேட்டு வாங்குற மாதிரி பண்ணுவான். அதுதான் கொடுத்து முழுமையா கொடுத்து வெளியே வர்றது. நீங்க எந்த ரகம்? அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வைப்பித்த அப்படின்னா அவன் வச்சிருக்கிறான் அந்த இடத்துல, அவ்வளவுதான். இவங்க உரிமையோட அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா, இதுக்கு தான் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜார் காசியில் இருந்தார், தமிழ்நாட்டுக்காரர் தான். பொண்டாட்டி பிரச்சனை பண்ணது, 2வது பொண்டாட்டி கட்டின்னு வந்துட்டார். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க அம்மா, அவங்க அந்த அம்மாவுடைய சொந்தக்கார ஒருத்தவங்க சேர்த்துட்டு அக்கா
செத்துட்டாங்கன்னு அனுப்பல பொழுது அவங்க டென்ஷன் ஆகிட்டுக்கிறாங்க. அப்புறம் ஏதோ டாக்டர்கிட்டலாம் போயிட்டு இதை கேட்டு மாத்திரை கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு. கடைசியாக என்ன பண்ணிட்டாரு, அந்த அம்மாவுக்கு மாதம் 7000 ரூபான்னு செலவுக்கு வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்து மீதியை நீயே மிச்சம் பண்ணி நகை வாங்கிக்க. எப்படி? அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி குடும்பங்களை நீங்களாம் எப்படி நடத்துறீங்கன்னு இந்த காரைக்காலமையாரை வச்சு தான் தெரியுது எனக்கு. அதாவது இப்படி நடத்தினாதான் குடும்பம். ஏன்னா அவங்களும் காசு பார்த்த மாதிரி இருக்குது. அவங்களும் வீட்டு வேலையெல்லாம் ஒரு வேலைக்காரியை வச்சுன்னு காசை இவனா சேர்ந்து கலந்து பண்றதில்ல, இவங்க பண்ணி பண்றதில்லை. இவங்க ஒரு காசை கொடுத்துட்டு அவங்க வீட்டு வேலையை செய்யற மாதிரி செஞ்சு மிச்சம் வச்சு நகை வாங்குற மாதிரி வாங்கி 2 பேரும் எப்படி ஏமாத்திக்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி வேலையை நான் நேரா பார்த்துருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி காரைக்காலமையார் வாழ்க்கையில அந்த வரி காட்டி கொடுக்குது பாருங்க, வைப்பித்த. அதாவது இந்த வரியை சேர்க்க, அதனாலதான் அந்த தத்துவம் சைவ சித்தாந்தம் எழுதுறீங்கன்னா அல்லது முதல்ல தத்துவம் எழுதுறீங்கன்னா சேக்கிழாரை வச்சு தத்துவம் எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் மெய்கண்டாரலாம். ஏன்னா சேக்கிழார் தத்துவமாவே இழுத்து பிடிச்சி அந்த வாழ்க்கையை எல்லாத்தையும் சொல்லி தத்துவத்தை நேரா பேசின முதல் சேக்கிழார் தான். பெரிய புராணத்துக்குள்ள நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால நீங்க சேக்கிழாரை வச்சே சைவ சித்தாந்தம் எழுதி பாருங்க, நல்லா தெரியும். அதுதான் இந்த மாதிரி வார்த்தைங்க. குடும்பத்துக்குள்ள இவன் காசை கொண்டாந்து கொடுத்து, அதாவது எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க மாமியார் வீட்லயே அவனை இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிற அளவுக்கு அவங்க பெரிய அளவுல செல்வந்தர்கள். அப்படி இருந்தும் வீடு தனியா வாங்கி கொடுக்குறாங்க. அப்படிதான் அவங்க வரலாறு தொடங்குவார். அதுக்குள்ள அவன் வரான். அந்த சமயத்துல அப்ப தொடக்கத்திலிருந்தே இந்த முரண்பாட்டுக்குள்ள அவங்கள வாழ வைக்கிறாங்க. இதுதான் குடும்பமா தொடங்குது. அப்ப ஒரு காலத்து செல்வந்தர்கள் நிலைமையை இதுல காட்டுறார். யாரு? சேக்கிழார் காட்டுறார். இது ஜாதி நிலவரம் இல்லை. இதுக்காக உடனே நாட்டுக்கோட்டை செட்டியார்லாம் காரைக்காலமையாருக்கு விழா எடுப்பாங்க, நீங்களாம் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு இல்லை. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ மாணிக்கவாசகர் காரைக்காலமையார்னா உங்களுக்கு யாருக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியும் அது தப்பு. அது அதாவது ஒரு காலத்துக்குள்ள இருந்த குடும்ப நிலவரம் ஏன் அப்படி இருந்தது அந்த காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வணிக முறை மேற்கொள்றாங்க. வணிக முறை இப்ப இன்னைக்கு என்னதான் மொழி இல்லைனாலும் முஸ்லீம்களுக்கு உலகம் முழுக்க போனாலும் அவங்க இங்கிலீஷ் இல்லைன்னா கூட வாழலாம்ல. ஏன்னா உலகம் முழுக்க உருது பேசுறவங்க இருக்கிறான். அதான பிசினஸ் அவங்களுக்கு. அப்படித்தானே சார் இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க இருக்கிறாங்க. என்ன இது புரியலையா அவங்களுக்கு? என்ன புரியுது? இன்னைக்கும் நீங்க தைரியமா ஒரு நாட்டுக்கு போய் இறங்குவீங்களா? தமிழ் மட்டும் தெரிஞ்சு, உங்க தாய்மொழி மட்டும் தெரிஞ்சு இறங்க முடியாதுல்ல. உங்களுக்கு யாராவது இருந்து கூட்டி போனா தான் இறங்க முடியும், இல்லாட்டா இறங்க முடியாது. ஆனா அவங்க போகலாம். எப்படி போகலாம்னா உலகம் முழுக்க அவங்க வியாபாரிகளாகவும் அந்த மொழியை நேரா பேசுறவங்களாகிறதுனால அந்த மாதிரி சமணர்கள் கொஞ்சம் பேர் இந்தியா முழுக்க உலாவறதுக்கு சாமியார்கள்லாம் சுத்திட்டு இருந்தாங்கல்ல. அப்ப அவங்களோட லிங்க்ல வியாபாரிகள் போவாங்க. அவங்க மூலமா செய்தி கொடுக்கறது, அவங்களையும் கூட கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் வழிகாட்டுறது, இந்த மாதிரியும் சமணர்கள் பயன்பட்டுருக்கிறாங்க, சமணர் பௌத்தர்கள். அதனாலதான் அவங்க புலம்பெயர்ந்து போறாங்க. உலக நாடுகளுக்கு அசோகன் ஏற்றி விட்டான். இப்ப ஏன் சைவர்கள் புலம்பெயர்ல? சைவம் இந்து கோயில் சைவ கோயில்லாம் உலகம் முழுக்க இருக்குதுன்னா இலங்கைக்காரங்க கட்டுரை எழுதுவாங்க. பல கட்டுரைகள் நூல் வந்துக்குது. உலகம் முழுக்க சிவன் கோயில் இருக்குது, பழைய நாகரிகம்லாம் எழுதுவாங்க. ஆனா அது இந்த மாதிரி அனுப்புனதில்லை. அது அந்த லெமுரியா கண்டத்துக்கு பிறகு மக்கள் நாகரிகத்துல அவன் போய் அங்கங்க கோயில் கட்டுறது, அப்படி அது வேற. இந்த வணிகமா போய் அதை பரப்புறதுங்கிற முறையை பௌத்தத்துக்கு பிறகுதான் நாம பார்க்கிறோம் வரலாற்றுல. இதை விட்டா கன்ஃபூசியஸ் சீனாவில் கொஞ்சம் அவங்க அதை பண்றாங்க. சைவமோ அல்லது இந்து சமயம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, இவங்க அப்படி பண்ணல. இந்தியாவுக்குள்ள ஒரு வேற மாதிரியான வரலாற்று குழப்பம் வருது அது பிறகு. அப்ப காரைக்காலமையார் காலத்துல இந்த செல்வம் அப்படிங்கிற விஷயத்துல அவன் சம்பாதிக்கிற அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அளவுக்கு அந்த இடம் மாறி இடம் போய் சம்பாதிக்கிற ஒரு ஆள். மரக்கலம் வச்சிருக்கிறான், கப்பல்ல போறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து போய் சம்பாதிக்கிறவன். அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இந்த அம்மா யாரு? சைவம். இந்த அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள அவன் எப்படி பார்க்கறான், இவங்க எப்படி இருக்கிறாங்க. இதான் அந்த காலத்துல காரைக்காலமையாரை வச்சுக்கிட்டு நாம பார்க்கிற குடும்ப நிலவரம். இதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா வேற மாதிரி சொல்லுவேன். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமணம் பௌத்தம் வந்த காலம் காரைக்காலமையார் காலம். பௌத்தம் நேரா நமக்கு வரல. அது எப்படி போய் வருதுன்னா, இலங்கைக்கு போய் அது வேற முறையில தான் நமக்கு வருது. முதல்ல நேரா நம்ம கிட்ட வரல. ஆனா சமணம் மட்டும் நமக்கு நேரா வருது. அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கிறிஸ்துவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க,
கிறிஸ்துவர்கள் வந்து என்ன பண்றாங்க, இப்போ உங்களுக்கு நீங்களாம் இருக்கிறீங்கல்ல, முதல்ல இங்க கோட்டை கல்லூரின்னு ஒன்று இருந்தது, டிஎம்எஸ் இருக்குல்ல, டிஎம்எஸ் இந்த பக்கத்துல கோட்டை கல்லூரி. கோட்டை கல்லூரினா என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த கிழக்கிந்திய கம்பெனி நடத்துறாங்கல்ல, இவங்களுக்கு இந்த நாட்டில் ஆட்சி செய்யறதுக்கு படிக்கணும், தமிழை கொஞ்சம் படிப்பாங்க, இங்கிலீஷை இங்க பரப்புவாங்க, இந்த ரெண்டும் நடக்கும். அந்த தமிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு அகராதி எழுதுவான். இந்த தமிழை படிக்கிறதுக்கு நமக்கு அகராதி தேவையில்லை. யாருக்கு அகராதி வேணும்? வீரமாமுனிவருக்கு அகராதி வேணும். ஏன்னா அவர் தமிழை பரப்பணும். உடனே அவங்க இங்கிலீஷ்ல தமிழ் புக்கை எழுதிப்பாங்க. ஏன்னா பாடம் நடத்தணும், இங்க இருக்கிற மக்களை நிர்வாகம் பண்ணணும். இப்படிதான் அவங்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் அதை நாம பாசிட்டிவா பயன்படுத்துறது வேற, விடுதலைக்கு பிறகு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிறது அவங்க இங்கிலீஷ்ல எழுதுறாங்களா, அதுக்கு பேர் அங்க நடந்தது கோட்டை கல்லூரி. அப்பதான் நிறைய புக்குங்கெல்லாம் பிரிண்ட்டுக்கு வருது. இதான் நம்ம புக்கெல்லாம் பிரிண்ட்ல வந்த காரணம். அப்ப இவங்க படிக்கிறாங்க இல்ல, அந்த மாதிரி சமணர்கள் ஒரு காலத்துல எப்படி வந்தாங்கன்னா, இங்க வந்துட்டு இங்க இருக்கிற மொழிக்கு இலக்கணம் நன்னூல், ஏன்னா அது ரொம்ப பெருசா படிக்கக்கூடாது, எப்படி மெத்தடாலஜி சுருக்கமா மொழியை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துக்கின்னு ஊர்ல இருந்து பிச்சை வந்துடும், பிச்சை கொண்டாந்து கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து அவனை வர வச்சு போட மாட்டாங்க. இப்ப நாம எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் ஊரா வந்து சாமியாருங்க ஓடு வச்சுட்டு பிச்சை எடுப்பாங்கல்ல, அது இந்து மட்டும் இல்லை, இதுக்கு வந்து காரணம் சமணர்கள் தான். அவங்க தான் ஓடு வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. இந்த பிச்சை எடுக்கிறது இதுக்கு நாம விடமாட்டோம். ஏன்னா இங்க இருந்த திராவிடர்கள் அல்லது தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்க வீட்டுக்கு நானே கொண்டாந்து போடுறேன், நீங்க மலையில அங்க கல் விட்டு இந்த குகை மாதிரி அவங்களுக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் பலகை மாதிரி செதுக்கி விட்டு இவங்க தானம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அவன் சும்மா இருப்பானா, அங்க இருந்து எழுதுவான். இந்த எழுதுனதுனால அவன் எழுதுனது தான் ஏழு, அவங்க தான் படிப்பை கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க தான் நமக்கு எழுதுனாங்க அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருப்போம் தமிழறிஞர்கள்லாம். அதனால சைவம் தான் தமிழை கெடுத்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான். தமிழ் வாத்தியாரெல்லாம் பாதி பேர் செமினாருக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இங்க ஏதோ சரவணன் பேசிட்டு இருக்காரு, என்னதான் உங்களுக்கு விரோதியா தெரியும். ஊர்ல போனா நமக்கு மண்டகாயம். இது எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு காலத்துலதான் காரைக்கால் அம்மையார் சந்திக்கிறாங்க. இப்ப நீங்கெல்லாம் வந்து இப்ப வந்து ஏதோ கோயில் கட்டி வச்சுக்கிட்டு மண்டபம் வந்து சொற்பொழி ஈஸியா ஏற்பாடு பண்ணி மைக்க வச்சுன்னு கேட்டுக்கிறீங்க, கரண்ட் ஃபேன் வச்சுன்னு கேட்டுக்கிறீங்க. ஒரு காலத்துல சைவமே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதாவது சைவத்தை விட்டுருங்க, சைவன்ற பேர் இல்லை, ஆனா கடவுளை அனுபவிக்கணும். ஆனா கற்றுக் கொடுக்குறாங்க வந்து சமணர்கள். அவங்க வியாபாரத்தையும் செல்வந்தர்களையும் கையில போட்டாங்க, கைக்குள்ள போட்டுக்கிறாங்க. யாரு உங்களுக்கு தெரியும், இந்த காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடி சிலப்பதிகார காலத்துல பணக்காரங்கெல்லாம் கையில போட்டுக்கினாங்க. யாரு? சமணர்கள். அதான் உங்களுக்கு கோவலன் கண்ணகி கதையில மணிமேகலை கதையிலாம் கைக்குள்ள பணக்காரங்களை இந்த வணிகர்களை எல்லாம் இன்னும் கேட்டா இந்த மாநாயகன் ஆராய்ச்சியெல்லாம் மறைமலடியில் எடுத்துக்கிட்டு அவங்க செட்டியார் இல்ல மாநாயகன்னா நாயக்கரு அப்படின்லாம் வரலாறு மறைமலடியில் வேற எழுதுறாரு. இப்ப இதுல ஜாதி பார்க்க கூடாது. செல்வந்தர்களாக வியாபாரிகளாக இருந்த இப்போ வாணியன் செட்டியார்னா வாணியன்னா என்னக்க செட்டியார்னு இன்னைக்கு ஆகிட்டு நாம, அன்னைக்கு வாணிகம் செய்பவர்கள். அந்த செட்டியார் வேற, இந்த 24 மனை வேற, அப்புறம் காரைக்கால் நாட்டுக்கோட்டை வேற, நகரம் வேற, அப்புறம் வாணியம் வேற, இப்படி பிரியுது இல்ல வாணிபம். வடநாட்டுக்கு போனீங்கன்னா குப்தர்கள் தான் இந்த செட்டியார்கள். இது என்ன, இதை கூட நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த குப்தர்கள் தான் மறுபடியும் இந்து சமயத்தை இந்தியாவில் நிலைநாட்டினவங்க. அப்ப செட்டியார்கள்ங்கிற பேர்ல இருந்தவங்க தான் சமணத்துக்குள்ள இருந்தவங்கள கொஞ்சம் பேர் விரோதியாகி இந்து சமயத்தை மீட்டெடுக்கிறாங்க. குப்த நாகரிகம் தான் இந்திய வரலாறுல சாணக்கியன், அப்புறம் யாரு அந்த நம்ம சாகுந்தலம் எழுதினார காளிதாசன், புராணம், இதெல்லாம் குப்தர்கள். அவங்க தான் குப்தர்கள்ல தான் யாரு, குமாரகுப்தன், முருகன் பேர்ல வந்தவங்க எல்லாம் அவன் தான். குமாரகுப்தன், விஷ்ணுகுப்தன், ஸ்கந்தகுப்தன் இப்படிலாம் பேர் வச்சுக்கிட்டவங்க எல்லாம் குப்தர்கள். இவங்க தான் பௌத்தத்துக்கு பிறகு வந்து பௌத்தத்தை வடநாட்டுல சேர்த்தனவங்க. இங்க திருஞான சம்பந்தர் வந்த பிறகுலாம் அது போச்சு, பௌத்தமும் சமணம். அப்ப இந்த காலத்துக்கு நடுவுல எப்படி இருந்திருப்பாங்க காரைக்கால் அம்மையார் நினைச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு காரைக்கால் அம்மையார நீங்க ஏதோ புராணமா படிக்காம இப்படிலாம் இவ்வளோ பெரிய அரசியலுக்குள்ள அவங்களை நிக்க வச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காரன் எப்படி இருப்பான், சமூகத்துல எப்படி சமணம் வந்து வேலை பார்த்துருக்குது, இவங்க எப்படி சைவத்தை காட்ட போறாங்க அப்படிங்கறதான் அந்த வரலாறு. அப்பதான் இந்த முன்ன வைக்கிறதுன்னு ஏன் காட்டுறாங்கன்னா, அவன் வியாபாரம் அதை வினையா பாக்குறாங்க. அதுக்குள்ள அவங்க ஏன் அதை இன்னும் சமணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌத்தமாவது ஒரு லிங்க் தியரி சொல்லுவோம், கான்ஸ்டியூஷன் 12 லிங்க் கான்ஸ்டியூஷன் பேர் அதுக்கு. இந்த 12 ஆர சக்கரம் மாதிரி மேலையும் கீழே சுத்திக்கிட்டு
வினை வந்து நம்ம பிறந்துட்ட பிறகு நம்மளை வந்து எப்படி மறுபிறப்பு கொண்டு போகுதுன்னு பௌத்தம் பேசும். அதுதான் 6 சக்கரம், அசோகர் 12 ஆரம் இருக்குல்ல அது. ஆனா சமணம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, தொட்டதுக்கெல்லாம் வினை. ஆனா கடவுள் கிடையாது. அவங்களுக்கு கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க மூச்சு விட்டாலும் வினை, அப்புறம் வாடகை விட்டாலும் வினை, வாடகை வாங்கினாலும் வினை, அப்புறம் நோய் வந்தாலும் வினை, இப்படி எல்லாத்துக்கும் கர்மன் அப்படின்னு கர்மாவை லிஸ்ட் போட்டு ஒரு பெரிய அளவுக்கு நீ எத்தனை பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனைக்கும் அத்தனை கர்மா போட்டவன் சமணன். அதனாலதான் நம்ம கூன் பாண்டியனுக்கு பல மந்திரம் சொல்றாங்க. திருநாவுக்கரசருக்கு ஏகப்பட்ட மந்திரத்தை ஓதுறாரு. வயிற்று போகணும்னு போக மாட்டேங்குது. உங்களுக்கு படிக்கிறீங்க இல்ல, மந்திரம் வந்து எதுக்கெடுத்தாலும் அவங்க மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த நம்ம மந்திரவாதிங்க நம்ம ஊர்ல உருவானதுக்கு அதிகம் காரணம் இந்த சமணர்கள். நீங்க இந்த ஓலைச்சுவடி படிக்கிறீங்கன்னாக்கா நிறைய ஓலைச்சுவடி கிடைக்கும். இந்த ஓலைச்சுவடியில வாடகை விடுறது, அப்புறம் வந்து பெண்ணை மயக்கிறது, அப்புறம் அவனை ஓட்டுறது, இவனை ஓட்டுறது, கை கலங்காம பண்றதுக்கா ஏகப்பட்ட மந்திரம் இருக்கும். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமண தாக்கம். நாமெல்லாம் வந்து திருமூலர் எதுக்கு அதை அப்படி வடிவமைக்கிறார், திருமந்திரன் போடுறாருன்னா, எப்ப அந்த மந்திரம்லாம் போகாதீங்க, இந்த ஆன்மீகத்துக்குள்ள நீங்க வர வேண்டிய மெத்தடாலஜி வேற அப்படின்னு திருமூலர் தான் அந்த டேக் டைவர்ஷன் கொடுத்தவர். அதாவது மாற்று முறையில சக்கரத்தை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் ஒரு திருமூலர். ஏன்னா அவர் கடவுளுக்குள்ள வந்து அதை அந்த ஆற்றலை மையப்படுத்துறாரு. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்மா லிஸ்ட கொடுத்தாங்க. யாரு? அந்த கர்மா லிஸ்டுக்கு ஒரு மந்திரம் போட்டதுதான் சமண விஷயம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல இவனுடைய தாக்கமும் எதுல இருக்குது? நம்ம பரமதத்தன் தான் அவன் பேரு. என்ன அவன் சார்புல இருக்குது. அந்த சார்பை தான் என்ன பண்றாங்கன்னா அவன் தனியா வைக்கிறான், அவன் தனியா பண்றான், அவனுக்கு தனியா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வரும். காரைக்காலமையார் வரலாறுக்குள்ள அவன் வைக்கன்னு சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது அவன் பிரச்சனை. ஆனா மாம்பழத்தை கொடுக்கும் போது வீட்டுல இருந்த மாம்பழத்தை கொடுத்தாங்க அப்படின்னு காரைக்காலமையார் சொல்லல. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. திருவள்ளுவர் பேசுறாருல திருக்குறள். திருக்குறள்ல முதல்ல கடவுள் வாழ்த்து வரும், அதுக்கப்புறம் வான் சிறப்பு வரும், அதுக்கப்புறம் நீத்தார் பெருமை வருதா, அதுக்கப்புறம் என்ன வரும்? இல்வாழ்க்கை தானே வரும். சரி, இந்த இல்வாழ்க்கைய திருக்குறள்ல முதல்ல வைக்கும் போதே அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வாழ்க்கை, துணை நலம், அப்புறம் மக்கள் பேர், இதெல்லாம் பேசுவார். 3 அதிகாரம். இந்த வாழ்க்கை துணை நலம் வரும்போது 2 பேரும் ஒரு கருத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு, பெண் கருத்தா ஆண் கருத்தாங்கிறது பிரச்சனை இல்லை, ஒண்ணு பொண்ணோட கருத்தா இருக்கட்டும் இல்ல ஆணோட கருத்தா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு, ஆனா ஒரு கருத்துக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் சமுதாயத்துக்காக புள்ள பெத்துங்க, இந்த கருத்துக்கு நான் இதுக்காக பாடுபட போறேன்னு ஒரு பிள்ளை பெத்துங்க அப்படின்னு மக்கள் பேரு பேசுவார். நீங்க இப்ப போய் படிச்சீங்கன்னா தெரியும் திருக்குறள்ல. நீங்க 2 பேரும் ஒரு கருத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணீங்க, சமுதாயத்துக்குன்னு ஒரு கருத்தை முடிவு பண்ணி அதுக்கு பிள்ளைய பெற்றுக்கு. இப்ப நாம எதுக்கு புள்ள பெக்கிறோம், எதுக்கு சமுதாயத்துல என்ன பிள்ளைய பெற்றுக்கிறத விடுங்க, சமுதாயத்துல என்ன பண்ணலாம் தெரியாமலே பிள்ளைய வளர்க்கணும் முடிவு பண்ணிருக்கிறோம். அப்படித்தான் கல்வியும் இருக்குது, அது விட்டு போயிடுங்க. அந்த மாதிரி அப்ப திருக்குறளுக்கு பின்னாடிதான் காரைக்காலமையார். அப்ப திருக்குறள் காலத்துல 2 பேரும் ஒரு கருத்துல கல்யாணம் பண்ணிக்கினது திருவள்ளுவர் பேச ஒரு வாழ்க்கை முன்னோடியை காட்டுறாருன்னு சொன்னா, அந்த காலத்துக்கு பிறகு வந்த காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையில திருச்சி வச்சு ஏன் சேர்க்கிறார் அல்லது காரைக்கால் அம்மையார் வரலாற்றை நமக்கு எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வரி இன்னும் தெளிவா, அதாவது என்ன, மன்னிய சீர் கணவன்தான் மனையிடை முன் வைப்பித்த அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை அனுபவிக்க. இப்ப நீங்க 2 பழத்தை கொண்டாந்துட்டீங்க சார், இப்ப 2 பழத்தை நீங்க சாப்பாட்டுக்கு தான் வைக்கணும்னு என்ன அர்த்தம் இருக்குது? ஒண்ணும் இல்ல. சரி, ஏன் அவங்க வந்து வேற யாருக்கா கொடுத்துட கூடாதா, இல்ல வீட்டுக்கு பக்கத்து இப்ப வந்து அவங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதா, இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பக்கூடாதா, ஏன் செய்யக்கூடாதா? அப்ப என்ன அர்த்தம்? அவன் இந்த 2 மாம்பழத்தை வந்தது அத அவங்களுதான் நினைக்காம அதை அவனுக்காகவே வச்சது அப்படிங்கிற மாதிரி அதை மறுபடியும் காட்டுறார். இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இவங்களுக்கான பழத்தை வந்து அந்த அடியாருக்கு கொடுத்துட்டாங்க, அவனுக்கான பழத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம பட்டிமன்றம் போறது இல்லை. இந்த வரி அப்புறம் தானே வருது. அவன் முன்ன வச்சது அடியாருக்கு கொடுக்கறதுங்கிறத நீங்க எப்படி சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வருது?
காரைக்கால் அம்மையார் அடியார்னுங்கிற வர்றப்ப அவனை வேறவா பார்க்கல இவங்க அளவுல. ஆனா அவன் பொருள்னு வரும்போது அவனை வேறவா தான் பார்க்கறான். இதுல என்ன உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொள்கை விஷயத்தை பாத்தீங்கன்னா இது இந்த சின்ன நெருடல் இந்த மாதிரி மனநிலை யாருக்காவது இருக்கா பாருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது வந்துட்டா இந்த குழந்தைங்களுக்கு வேணும்னு வச்சிருந்ததை கூட எடுத்து கொடுக்குற மனநிலை ஒண்ணு வரும். அப்படித்தானே சில நீங்க முக்கியமா குழந்தைங்களுக்கு தானே எடுத்து வைப்பீங்க. இப்ப சில பேர் வந்து சாப்பிட போனாக்கா இந்த பந்தியில வைக்கிறத முதல்லயே பிடிச்சிருந்தா கூட வீட்டுல குழந்தைங்களுக்கு அப்படின்னு எடுத்து போவாங்க. இன்னமும் அது நடக்குது. அப்ப அது அவங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு எடுத்து போறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடும் போதே பசங்களை நினைச்சு சாப்பிட்றவங்க. அப்படிதான் பாதி பேர் அன்பை காட்டுவாங்க. அன்பு இங்கதான் தொடங்கும். இப்ப வந்து நமக்கு அப்படி தெரியல. அந்த மாதிரி காரைக்கால் அம்மையார் வந்து அந்த பழத்தை அவங்களுக்கு இருந்த கொள்கையில அதை பயன்படுத்துறாங்க. இப்ப கொள்கை பிரச்சனையா மாறுது. எது பழமே கொள்கை பிரச்சனையா மாறுது. இது அப்படி காரைக்கால் அம்மையார் பார்ட்ல இப்படி. அதுவே அவன் பரமதத்தன் பார்ட்ல எப்படின்னா அந்த பழம் இப்ப அவன் வந்த பிறகு அந்த வைப்ரேஷன்ல இருக்கிறாங்க. எந்த வைப்ரேஷன்ல? அவனோட வைப்ரேஷன்ல இருக்கிறாங்க. அவன் வச்சானே அவனுக்கு தானே அது, அதை நாம எடுத்துட்டோமே அப்படிங்கிற அந்த நெருடல் அவங்களுக்கு வந்துருதாங்க. அதை காட்டுற வரிதான் அது. எது வைப்பித்த கணவன் இப்ப கூட பாரு அவங்கள தனியா நிறுத்தி பேசுறார் சேர்க்கிறார். மனையிடை முன் வைப்பித்த அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன அர்த்தம்? இவங்களுக்கு அப்பவே நாம தப்பு பண்ணிட்டோமே, அடடா இதை போய் இந்த சனி இந்த போய் நாம தெரியாத இந்த பொண்ணது இந்த கொலவி புண்ணுல கையை வச்சுட்டோமே சில பொம்பளைங்க வீட்டுக்காரங்க நினைப்பாங்கல்ல. நீங்க காரைக்கால மேல மட்டம் தருன்னு நினைக்காதீங்க. இது சமய பிரச்சனையா வருது. ஏன்னா அவன் வந்து அவனை என்ன சமயம்னு தெளிவா படம் பிடிக்கலனாலும் அந்த சமய வியாபாரம் வணிகம் அதுக்குள்ள வினை இந்த மாதிரி விஷயம் வந்துருது. அப்ப நீங்க என்ன பண்றாங்கன்னா வைப்பித்த அப்படிங்கறத தெளிவா அந்த வரியில காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நன் மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் அன்ன மனையார் தாமும் கொடு வந்து இந்த களத்தளித்தாருங்கிற வார்த்தை அதுக்கு பிறகு அதை வலிமையாக்குது. ஏன்னா அந்த ஆண் அப்படிங்கிறவனோட விஷயமா மட்டுமே அவன் கொடுத்த மாம்பழத்தை அப்படியே வைக்கிறாங்க. அவங்க கலக்கல, அது அவனுதாவே வைக்கிறாங்க. இது வந்து வினைக்கும் பொருந்தும். இதை நீங்க பெரிய அளவுல தத்துவ குறியீடா மாத்த வேணாம், வாழ்க்கையாவே வச்சு பாருங்க. அதுக்குள்ள நீங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வினை கலக்குதா கலக்கலையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, மதுரமிக வாய்த்த கனி நுகர்ந்த பிறகு இனிய சுவை ஆறாமை தார்வணிகன் என்ன பண்றான்? இணையதொரு பழம் இன்னும் உலது அதனை இடுக அணையது தாம் கொண்டு வர அணைவார் போல் அங்கு அகன்றார். அந்த வரிதான் இணையது ஒரு பழம் இன்னும் உலது. இந்த வார்த்தையை ஏன் சேர்க்கிறார் போடுறான்னா, இது மாதிரி ஒரு பழம் இருக்குது அதை எடுத்துன்னு வாங்குறார். இப்ப இதுல ஏன் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அணையது தாம் கொண்டு வர அணைவார் போல் அங்கு அகன்றார். அங்க பழம் இல்லைன்னு தெரியும், ஆனா ஏன் போறாங்க? அவன் என்ன, அதாவது அந்த சேக்கிழார் அமைக்கிற வார்த்தையை பாருங்க. முதல்ல அவன் வார்த்தைய ஒபே பண்ற நிலை. அவன் வார்த்தை என்ன? இன்னொரு பழம் இருக்குது அதை எடுத்துன்னு வாங்குறான். இன்னொரு பழம் இருக்குதா எடுத்துன்னு வான்னு சொல்லல. அதனால அவன் போய் இன்னொரு பழம் இருந்தா இன்னொரு பழம் இருக்குதா எடுத்துன்னு வா அப்படின்னு இல்ல, இன்னொரு பழம் இருந்தா எடுத்துன்னு வா, இந்த மாதிரி வார்த்தை அமைக்கல. இன்னொரு பழம் இருக்குது அதை போய் எடுத்துன்னு வா, உறுதியா சொல்றான். அப்ப அந்த வார்த்தைக்கு பதில் என்னன்னா, அதை எடுத்த உடனே இல்லைன்னு அங்க சொல்ல முடியாது, கவுண்டர் எதிராயிடும். இப்ப நான் வள்ளலாரை பத்தி சொல்லுவேன்ல, வள்ளலார் வந்து அவரு கட்டின கோயில் அந்த சத்திய ஞான சபையை வழிபாட்டுக்கு திறந்து வைக்கிறாரு. ஞான சபை வழிபாடு நடக்குது, அவரு நல்லா நடத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க அவர் நினைச்ச மாதிரி நடக்கலன்னு கூட்டிகிட்டு வர சொல்றாரு. இப்ப என்ன அர்த்தம்னா, எதிர்ப்பா வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. இது ஒரு கருணையில, இது இந்த அன்புல போறவங்களுக்கு நல்லா தெரியும்.
இப்ப நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சின்ன அது இல்லைங்க அவன் அங்கே சொன்னாங்கன்னா அந்த அந்த யதார்த்தத்துக்குள்ள ஒரு எதிர்வினைய அனுமதிக்காத ஒரு மனநிலை. அப்படி அந்த மாதிரி உங்களால உணர முடியுதா பாருங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்த அம்மா எவ்வளவு அந்த அந்த அன்புங்கிறதுக்குள்ள இயல்பான மனநிலையில அந்த உருவம் எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்க. இதுதான் அதுக்கான உளநிலை. இந்த சைக்காலஜின்றாங்களே, ஒரு வார்த்தை அவன் வார்த்தைய போய் வந்து இல்லைன்னு சொல்லணும். சொன்னதா இருக்குது போய் எடுத்துன்னு வாங்குறான். முதல்ல நான் சொல்றேன் நீ நிக்காம இங்கே இருக்கிறியா அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால கொஞ்சம் நகர்றாங்க. அது என்ன, அதுக்கு என்ன சொல்ற சேர்க்கிறார், அனைவார் போல் அங்கு அகன்றார். எடுத்துன்னு வர மாதிரி கொஞ்சம் நவுண்டாங்க, அகன்றார்கள் அப்படின்னு அழகா சொல்லிட்டு அம்மருங்கு நின்று அயறார். வந்துட்டாங்க இல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு திணறாங்க. அருங்கனிக்கு என் செய்வார் மெய்மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர். எங்க பண்றாங்க இப்பதான் அவங்க உற்ற இடத்து உதவும் விடையவர். அதாவது நீங்க நினைச்ச காலத்துல உதவி செய்கிற விடையவன்னு கடவுளுக்கு முதல்ல அறிமுகம் கொடுக்கிறார் சேர்க்கிறார். சேர்க்கிறார் என்ன அறிமுகம் கொடுக்கிறாரு, நீங்கள் நினைக்கிற காலத்தில் உங்கள் இடர் தீர்ப்பதற்கு உதவுகிற இறைவன். யார் அவங்க பேரு, விடைமேல் இருக்கிற இறைவன் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுக்கிறார் சேர்க்கிறார். இதுலதான் நான் சேர்க்கிறார பத்தி, நீங்க வரலாற்றை எப்படி சொன்னாருங்கிறது பிரச்சனை இல்லை, வரலாற்றுக்குள்ள கடவுளை அனுபவிக்கிற மனநிலைக்கு நம்மள சாட்சி எப்படி கொடுக்கிறார் சேர்க்கிறார், நம்மளை எப்படி தயார்படுத்துறார், இதுதான் முக்கியம். மற்றபடி நீங்க அதுல அனுபவிக்கிறதுக்கு வரலாற்றை மறுக்கலாம், இந்த இடம் இது இல்லைன்னா அது வேற. ஆனா மனநிலையில கடவுள் அனுபவத்துக்கு எந்த இடம் எவிடன்ஸ் ஆகும். அப்ப காரைக்காலம்மையார் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு ஆள் சொன்ன உடனே எதிர்த்து பேசக்கூடாதுங்கிற மனநிலைக்கு வர்றீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு மனப்பக்கம் வரும். இப்ப நீங்க இதை உங்களை மாதிரி எங்களை மாதிரிலாம் பார்க்க கூடாது. இதுதான் நான் சயின்டிபிக் சொன்னது. சயின்டிபிக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப காரைக்காலம்மையார் போயிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி கடவுள், இப்ப நீங்க போயிடுறீங்க உங்களுக்கு கடவுள் உதவாரான்னு கேட்டா எப்படி வரும். அதாவது ஒரு ஆளு ரொம்ப அடியவருக்கு உணவு படைச்சு அதுல மகிழ்ச்சி அடைஞ்சு ஒரு புருஷன் சொல்ல தட்டாத அளவுக்கு இயல்பா போய் நிக்கிற அளவுக்கு மனப்பக்குவமா இருக்கிறாங்கன்னா, எப்படி கண்ணப்ப நாயனார் கல்லுல கண்ண ரத்தம் வருதுன்னு பார்க்கும் போதே கடவுள் இயல்புல கண்ணில் தண்ணி வருதோ அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு மனநிலையும் அந்த உடல் மாற்றமும் காரைக்காலம்மையாருக்கு இருக்குதுன்னு நினைச்சீங்களா? நினைக்க முடியுதா உங்களால? இதெல்லாம் தத்துவமா போட்டு இது இவங்க இப்படின்னு சண்டெல்லாம் போடக்கூடாது. எப்பா எந்த பொண்ணு இந்த காலத்துல அடுத்தவங்க இப்படி பேசும்போது நாம எதிர்த்து பேச வேணாம் அப்படிங்கிற மனநிலையோட அந்த பக்குவத்துக்கு வளர்ந்துட்டு இருக்கிறாளோ அவ ரொம்ப பெரிய ஆள் தானே. அப்படி யாரையாவது நீங்க பாத்துக்கிறீங்களா? பார்க்கல இல்ல. அப்புறம் ஏன் காரைக்காலம்மையாரை பத்தி நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே அந்த மாதிரி மனநிலை வந்துருக்குதா? ஒரு பொழுது கேட்டா கூட நமக்கு தெரிஞ்சதை எப்படியாவது சொல்லி அவன் தானே துடிக்கிறோம். எப்படியாவது தெரியல. அப்போ நமக்கு எவ்வளவு அட்டமன்ஸ் இருக்குது. அப்ப இந்த மனநிலைக்கு வர்ற ஒரு மனநிலை உடைய ஒரு ஆளு தெய்வத்தை அளவுல அவங்க எந்த அளவுக்கு அந்த உடல் மாற்றம் மன மாற்றம் எந்த அளவுக்கு தெளிவான ஆளா இருந்தா அவங்களுக்கு கடவுள் ஏன் கொடுக்க மாட்டாரு, வாங்க மாட்டாங்க. அதான் நீங்க வளர்ச்சியா பார்க்கணும். இதுதான் சயின்டிபிக் வளர்ச்சி. இது சயின்டிபிக்னா என்ன, நீங்க அவங்களை பெண் வளர்ச்சி அல்லது ஒரு ஆன்மாவினுடைய பிறப்பு வளர்ச்சியா பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னா, இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்க இருக்கிறீங்க, நான் நீங்கன்னு சொன்னா எங்க இடிக்க போகுதுன்னு தான் மாத்தி மாத்தி பேசுறேன். நான் ஒரு ஆள் பேசும்போது எத்தனை விஷயத்த நாம கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சொற்பொழிவு பேசிட்டு 1000 தான் பேசினாலும் இத கத்துக்குன்னு இதுக்குள்ள போனோம் அப்படின்னு யாராவது நடந்துருக்கிறோமா? நடக்கல. நடக்கவும் முடியாது.
வந்துட்டாதான் நம்ம அதுக்குள்ளதான் நமக்கு கடவுள் அனுபவம் வந்துடும். அதுக்குள்ளதான் நீங்க பெரிய ஆளா தெரிஞ்சிருவீங்க. அதுக்குள்ள அவ்வளவு பக்குவமும் இருக்கும், அவ்வளவு அமைதி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறது நடக்கும். உங்களுக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனை, எதிர வர பிரச்சனை எல்லாம் பெருமான் காட்டி கொடுத்துனே இருப்பானே. அப்புறம் காரைக்கால மாதிரி லேசா பாக்குறீங்க. இங்கேயே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்க பேய் உருவ அதெல்லாம் அப்புறம் ஒரு வேற தத்துவம் உள்ளவனோடு கடவுள் ஏன் அந்த கர்மாவை இணைக்கிறான்? சமணனோட ஏன் இணைக்கிறான்? நீங்க சமணனா வைங்க, பௌத்தனா வைங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் இஷ்டத்துக்கு அவன் வாழற மாதிரி தான் இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இப்ப இந்த கர்மாவில பிரச்சனை வருதா இல்லையா? என்ன சார் வருதா இல்லையா? வருது. ஆனா அப்பெல்லாம் நம்மள மாதிரி டைவர்ஸ் விஷயம் கிடையாது. ஆனா கொள்கை கடவுள் பாருங்க, இதெல்லாம் நீங்க இப்படி இதை இப்படியே மறந்துட்டு கடவுள், நான் அடிக்கடி ஒரு சில உதாரணம் சொல்லுவேன்ல, கடவுள் நம்மளை எப்படி பக்குவப்படுத்துறான். இந்த பிறப்புல நான் இப்ப துறவி ஆகணும்னு நான் நினைச்சா நடக்குமா? ஏன் நடக்காது? என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு தலையாட்டீங்க. ஏதோ ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்குது, இல்ல சார் துறவி ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஆசை இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எப்பா இது நிறைய படிச்சுட்டு இந்த நிறைய இன்னைக்கு கூட நிறைய பேப்பரு புக்கு இந்த ஜோதிடம் அந்த நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியா ஒருத்தன் சொன்னா, நான் ஒரு துறவிக்கிட்ட நான் ஏதோ ஒரு புக்கில் படிச்சேன், துறவிக்கிட்ட காலில் ஊந்தானா, இன்னும் நேரம் போயிட்டே இருக்குது, ஒரு துறவிக்கிட்ட காலில் ஊந்தானா, ஊழ்ந்த உடனே ஒருத்தன் உழுந்தவனுக்கு காலில் அடிபட்டு தான், உழாதவனுக்கு 100 ரூபா கிடைச்சிதான். அதுக்கு விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா, உழுந்தவனுக்கு ஏன் காலில் அடிபட்டுதான், அவனுக்கு உயிரே போயிருக்க வேண்டியது, அவர் காப்பாத்தினாரு, ஏன் அவனுக்கு 100 ரூபா கிடைச்சது? அது என்னன்னா அவனுக்கு வெளியில அவரை வணங்கல, அதனால 100 ரூபா கிடைச்சிது. அது ரைட்டான்னு கேட்டா இல்லப்பா, அவர் வணங்கி இருந்தான்னா அவனுக்கு வர வேண்டிய புதையில் கிடைச்சிருக்கும், வணங்காதனால வெறும் 100 ரூபாய் கிடைச்சதுன்னு விளக்கம் எழுதியிருப்பாங்க. பாலாஜி நான் நினைக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் ஒரு கதை. இதுல நீங்க உண்மையை தேட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வணங்கின அப்ப அருளாளர் வணங்கலைன்னா புதையில கொடுக்கணும்னா அப்ப அவருக்கு திமிரா? நான் கேட்டேன் எங்க போவீங்க? கேட்கலாம்ல. அப்படிலாம் அது வராது. இதெல்லாம் செட் பண்ண முடியாது. சும்மா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கதை சொல்லுவோம். இந்த மாதிரி கதைகள்லாம் நீங்க போகக்கூடாது. ஏன் மனநிலைப்படி நான் துறவி ஆகணும்னா, ஒண்ணு நான் பிறந்ததுல இருந்து என்னை துறவியாக்குறதுக்கு ஏதாவது ஒரு செட்டப்ல வரணும். இப்ப எப்படி வச்சுங்களேன், இப்ப அப்பா அம்மா விரோதமா ஆக்கிக்கிட்டு நான் துறவியா போலாமா? இல்லைங்க, எனக்கு பிறந்ததுல இருந்தே அப்பா அம்மா மேல பாசம் இல்லைன்னா ரைட், ஓகே. அவங்களுக்கும் என் மேல பாசம் இல்லாம ஆக்கினாதான் சரி, டபுள் ஓகே, இல்லைன்னா ஒரு ஓகே தான். அவங்களுக்கு எதிர்பார்க்கறாங்க இல்ல, அப்ப பாவம் வந்துருது இல்ல, அப்ப பாவம் வராத எப்படி துறவி ஆகும்? அப்ப அவங்களுக்கு என் மேல ஆசை வரக்கூடாது, நானும் அவங்க மேல ஆசையாரோட இப்படி ஒரு பிறப்பு பிறந்தாதான் நான் சரியான துறவிக்கு தயாரான பிறப்புன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எனக்கு பிறந்ததுல இருந்தே இந்த காமம் முதலான ஆசையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா நான் இந்த பிறப்புல அதுக்கு அல்லல் படணும். அதனால இந்த பிறப்புல அல்லல் படுறதுன்னு ஏத்துக்க முடியுமா உன்னால? ஏத்துக்க முடியாது. இதுவும் முடியாது, அதுவும் முடியாது. பின்ன என்னதான் முடியும்? அதான் கடவுளா பார்த்து ஏதாவது பண்ணாதான் தெரியும். அந்த மாதிரி இந்த மனப்பக்குவத்துக்கு காரைக்கால் அம்மையார் தெளிவா வர்றாங்கன்னா, அந்த மாதிரி பிறப்ப அவங்கள பார்த்து அவங்களுடைய ஞானத்துக்கு அவனை நடுவுல கோத்து விடுறான் கடவுள். கோத்து விட்டதுனால நீங்க காரைக்கால் அம்மையார் குடும்ப பிரச்சனையை ஏன் பாக்குறீங்க? கடவுளை காட்டி கொடுக்கிற ஒரு பிறப்பை அந்த சமூகத்தினுடைய செட்டப்புக்குள்ள கொண்டு போய் கடவுள் வரலாற்றை கொண்டு வர்றான் கடவுள். அவ்வளவுதான் சிம்பிளா. காரைக்கால் அம்மையார் வரலாற்றுக்கு அவங்க கடவுளை சாட்சிக்கு அவர்கள் அந்த தயார் நிலையில வேற எப்படி சமணத்துக்கு போய் தானே இது திருநாவுக்கரசரை கொண்டு வரீங்க. அப்ப இவங்களையும் அங்க கொண்டு போய் டச் பண்ணி அவனை தள்ளி விட்டு கடவுள் வரலாற்றை இவங்க மூலமா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உடம்பு எப்படி மாறுது? ஏன் மாறாது? அவங்களுக்கு தான் அன்புரு இன்புரு எல்லாம் சொல்றாரு வள்ளலாரு. அப்புறம் காரைக்கால் அம்மையார் மட்டும் என்ன, அவன் சொல்லி விலகி கேட்டு மாம்பழம் புதுசா வருது, இன்னொரு மாம்பழம் வருது, இந்த மாதிரி உடம்பு மனம் எல்லாம் மாறி இருக்குது. அவங்க ஏன் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட்ல அந்த உடம்ப மாத்த மாட்டாங்க? அது எப்படி மாறுச்சுன்றது பிரச்சனை இல்லை. ஏன் மாத்த மாட்டாங்க? மாத்துறதுக்கு தகுதி இருக்கிற இடம் தானே இது. எந்த அளவுக்கு மனப்பக்குவமுடைய பிறப்பா அவனோட தொடர்புல காட்டுறாங்களோ அதை உங்களால உணர முடிஞ்சு நீங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்களோட பழகும் போது சூழ்ச்சி இல்லாம பழகிறத கத்துக்கிறதுக்கே 10,000 பிறவி இன்னும் தேவைப்படுது. அடுத்தவனோட பழகும் போது கொஞ்சம் கூட சூழ்ச்சி பண்ணாம யாராவது பழகிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க காலில் நாம விழலாம். அது வரைக்கும் யார் காலிலும் ஓடுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, அவங்களுக்கும் தகுதி கிடையாது. ஏன்னா அப்படி யாரும் இல்லை. குடும்பத்துல வாழறவனே சூழ்ச்சியோட தான் வாழ்ந்தவனும். அக்கார்டிங் திருவள்ளுவர், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று
மற்றவனை பற்றி கொஞ்சம் தாத்தாம இவன் குடும்பமே நடத்த முடியாது. அப்படித்தான் பொண்டாட்டியும் விருப்பப்படும், ஆம்படியான விருப்பப்படுவான். மற்றவங்களோட நம்ம பச்சின்னு இருக்கணும். நீங்களே பச்சின்னு இருக்கணும்னு எவனாவது நினைச்சிருப்பானா? அதை ட்ரை பண்ணி பாருங்க, முடிஞ்சா ரைட். ஒரு உதாரணம் தான் சொல்றேன். அந்த மாதிரி பழகிற எல்லாருக்குள்ளேயும் சூழ்ச்சி இல்லாத ஒரு ஆன்மாவும் பிறப்பாவும் நம்மளை தயார் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள உங்களுக்கு கடவுள் படம் போட்டு காட்டுறதெல்லாம் தெரியும், அல்லது உங்களை சூழ்ச்சி இல்லாதவனா உருவாக்குனதுக்கெல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பிறப்பா காரைக்காலம்மையாரை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீங்க என்ன ஒன்னாலும் விளக்கம் எழுதிங்க. அந்த தயார் நிலை தான் அவனோட பரமதத்தனோட கல்யாணம் பண்ணி வச்ச காலத்துல அவங்க அந்த அளவுக்கு பிறப்பிலேயே வளர்ந்த பிறப்பு என்னும் பேதமை நீங்கிய ஒரு பிறப்பாக ஒரு உருவமாக நாம காரைக்காலம்மையாரை பார்த்தீங்கன்னா பேய் உருவம்லாம் அப்புறம்தான். அதுக்கு உள்ள முதல் இதுவே இந்த அடிப்படை இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.